கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் அவருடைய ஒரே பிரான குமாரரும் நம்முடைய அருமை நேசரமாயிருக்கிற கர்த்தராயிருக்கிற கிறிஸ்தியேசுவினுடைய விலையேறப்பெற்ற அன்பின் நாமத்தினாலும் இந்த ஒரு வியாழக்கிழமை மாலை வேளையிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாவில் சபையில் இருக்கிற அன்பு சகோதரர் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பூமியிலே வாழ்க்கிறதான ஒவ்வொரு நாட்களிலும் கூடுதலாக ஒரு நாளை நாம் உணர்கிற கடவுளை மட்டுமாய் நமக்கு நீடித்து தந்து அவருடைய சத்திய வார்த்தைகளை கேட்டதுபடியாக நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஜீவித்தலை நாம் இந்த ஒரு கிறிஸ்துவின் சரீரமாக மாறிக்கொள்ளணும் என்று பார்ப்பதற்காகவும் அவருடைய பிள்ளைகளாக எந்த அளவுக்கு நம்மை நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்று பார்ப்பதற்காக மீண்டும் ஒரு நாளை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக எல்லா விதமான நன்றிகளையும் துதிகளையும் சோதனைகளையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய பிதாவாகி தேவனை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு நாளிலே சகோதரர் அறிவித்தவண்ணமாக இந்த ஒரு வேத பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். சகோதரர் அறிவித்தவண்ணமாக இந்த நாளிலே நாம் பார்க்கிறதான பாடத்தினுடைய தலைப்பு நோக்கம் மறந்த தூக்கம் என்கிறதான தலைப்புகளாக இந்த ஒரு வேத பாடத்தை நாம் பார்க்கலாம். நோக்கம் பிளஸ் தூக்கம் இரண்டுக்குமே ஒரு சம்பந்தம் இருந்தால் தான் என்ன ஆகும், முழுமையை கண்டிப்பாக அடையும். அப்புறம் நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துடலாம், தேவன்கிட்டே வந்துடலாம். தேவன் இந்த உலகத்தை படைத்ததுக்கு ஆகட்டும், மனுஷனை சிருஷ்டித்ததுக்கு ஆகட்டும், அவர் இப்போ வரைக்கும் சில விஷயங்களை நடத்தி கொண்டு போகிறதுக்கு ஆகட்டும், எல்லாவற்றுக்குமே என்ன இருக்குது, ஒரு நோக்கம் கண்டிப்பாகவே இருக்குது. ஆனால் தேவன் தூங்க மாட்டார். அதுதான் நம்ம பார்க்குற அந்த பாடத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இது. மற்ற எல்லாமே தூக்கம் வரும், நோக்கம் இருக்கும், பின்னால் ஒரு தூக்கம் இருக்கும். ஆனால் பிதாவாகி தேவனை பொறுத்த வரைக்கும் நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை அவர் எந்த அளவுக்கு அந்த அவருடைய திட்டத்தின் வடிவாக கொண்டு போகிறாரோ அந்த அளவுக்கு அது நல்லபடியாக முடியும் போது அவர் சந்தோஷப்படுவார். இங்களுடைய மனிதனை சிருஷ்டிப்பு முதற்கொண்டு அப்படிதான் இருக்குது. அந்த நோக்கத்துக்கு தன்மைகள் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ பக்தியுள்ள ஒரு சந்ததியை அவர் வேண்டுமென்று மனிதனை என்ன பண்ணார்னா உருவாக்கினார். பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து மனித குலம் என்ன ஆகுதுன்னா வீழ்ச்சிக்குள்ளாக கடந்து சென்று தேவனுடைய மனஸ்தாபத்துக்கு ஏதுவாக வழிநடத்தப்பட்டார்கள் சாத்தான் மூலமாக அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நோக்கம் அப்படிங்கிறத குறித்து பார்க்கும்போது, நோக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற குறித்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் செய்யக்கூடிய வேலை. இப்போ நான் ஒரு வேலை செய்கிறோம்னா அதுக்கு பின்னால் நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வாரம் முழுவதும் என்னுடைய வருமானத்தின் நிமித்தமாக நான் என்ன பண்ண வேண்டும், என்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும். நெக்ஸ்ட்டு என்னுடைய வேலை சில செலவுகளுக்கு அந்த காசை நான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஒரு வாரத்துக்கு உள்ளானது. அந்த ஒரு நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அது எதற்காக, ஏன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பள்ளி பருவத்தில் நம்ம படிக்க போகிற சின்ன பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதாகட்டும், நம்ம சில விஷயங்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகட்டும், எல்லாவற்றுக்கும் பின்னால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கம்ங்கிறது கண்டிப்பாகவே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே காணப்படுகிறது. இப்போ பள்ளியில் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவை வளர்த்து கொள்ளலாம், சில நாலேஜ் வளர்த்து கொள்ளலாம். பிள்ளைகள் நெக்ஸ்ட் அந்த படிப்பை வச்சு நல்ல ஒரு வேலைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்த கூட நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த உலகத்தில் எல்லாரும் கடவுளை தேடி போகிறாங்க, கிறிஸ்தவங்க கூட ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன இருக்குது, பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கவே செய்யுது. பிற மதத்தவர்களும் அப்படி தான், அவர்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்க கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஒரு நோக்கம் காணப்படுகிறது அப்படின்னு வச்சு பார்க்குறோம். இப்போ அரசியலில் ஒருவர் புதுசாக ஒரு அரசியலில் ஒருத்தர் சேர்றாருன்னா என்ன ஆகும், எப்படியாவது நாட்டுடைய தலைவராக நம்ம ஆகணும், மக்களுக்கு நல்ல விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறது பின்னால் என்ன ஓடிது, அந்த ஒரு நோக்கம் பின்னால் அவர் இருக்குது. பட் அவர் வரல அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம போகிறதே இல்லை. ஆனால் வர்றவுடைய நோக்கத்தை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கூடை கூட வந்திருக்கோம். இதற்கு பின்னால் என்ன இருக்குது, இதற்கு பின்னால் கூட ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது என்ன செய்தாவது, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருல, எப்படியாவது இல்லை நான் என்ன பண்ணணும், கிறிஸ்துவின் சரீரமாக அடைஞ்சு எப்படியாவது நான் பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் அவரோட பக்கத்தில் நான் எப்படியாவது நான் உட்காந்துடணும், விசுவாசத்தோடு நான் உட்காரணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம அந்த நோக்கத்தினுடைய தன்மைகளை நம்ம குறித்து பார்க்குறோம். அன்புக்குரிய சொல்ல இது நோக்கத்தை குறித்து நாம் பார்க்குற விஷயம். எல்லாவற்றுக்கும் பின்னால் நம்ம செய்கிற எல்லா விஷயத்துக்கும் பின்னாலேயுமே ஒரு நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிற வச்சு பார்க்குறோம். நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தூக்கத்தை குறித்து கூட பார்க்கணும். தூக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் தூங்கி எழும்புறது தேவனுடைய திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம். அது ஒருவர் தூங்கவே இல்லை, அவர் வாழ்க்கையில் தூங்காமலே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் பெரிய சைக்கோவாக ஆகிடுவார். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்க, அவங்களெல்லாம் நீங்கள் நல்லா தூங்க வச்சுட்டு நீங்கள் அப்படி விளையாட விட்டீங்கன்னா கீழே விழுந்தால் கூட அழமாட்டாங்க, யாராவது அடித்தா கூட அழவே மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை ஒரு நாள் முழுசும் தூங்காமல் நீங்கள் எதை சொன்னாலுமே அழுது தான் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கில் அது தூக்கம் இல்லாத நிலைமை தான் காரணம்.
அப்போ மனிதனுக்குங்கிறது விஷயம் வந்து இந்த உடல் சரீரத்துக்கு தேவன் படைத்திட்ட இந்த ஒரு ஏற்பாடின்படியாக மனிதனுக்கு தூக்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கூட காணப்படுகிறது. இந்த தூக்கத்தின் மூலமாக என்ன விஷயம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் வந்து மெதுவாக செயல்படும். ரொம்ப அவசரப்பட்டு திடீர்னு ஒரு தப்பான முடிவெடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூளை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்பாக அப்படி அழகாக இயங்கும் அந்த உறக்கத்தின் மூலமாக. அந்த உறங்கி எழுப்பலைன்னா அநேக விஷயமான சில தவறான முடிவுகளுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அநேக விதமான உற்சாகத்தை கொடுக்கும், நினைவாற்றலை அதிகரிக்கும், மன அழுத்தத்தை என்ன பண்ணுதுன்னா இந்த ஊக்கம் வந்து இந்த தூக்கம் வந்து கண்டிப்பாகவே நமக்கு குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆரோக்கியத்தை ரொம்ப பாதுகாக்கக்கூடிய விஷயம். மேக்சிமம் ஒரு மனிதன் வந்து 8 மணி நேரம் தூங்கணும். அது வந்து அந்த அந்த அப்பந்தான் அந்த மனுஷனுடைய ஆரோக்கியம் வந்து பலப்படும். ஏதாவது சின்ன குறைகள்லாம் இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் வந்து அந்த தூக்கத்தை வந்து என்ன பண்ணுறாருன்னா ப்ரெஸ் பண்ணி கம்மி பண்ணுறாரு. ஏதோ ஒரு பின்னால் காரணம் இருக்கும், தேவனுக்கு விஷயமாகட்டும் ஒரு வேலை விஷயங்களாகட்டும் என்ன பண்ணுறாருன்னா தூக்கத்தை குறைக்க அவருக்கு உடம்புல வந்து பலவீனங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதிகமாகவே ஆகும் அப்படிங்கிற குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் ஆகட்டும் அவர் தூங்கும்போது ஒரு 8 மணிக்கூர் 6 மணிக்கூர் 5 மணிக்கூர் வச்சுக்கலாம். அவருடைய அந்த நேரத்தை பொறுத்து இருக்குது. அவர் அதிகமாக ரொம்ப ஆழ்ந்து தூங்குற டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணிக்கூர் தான். அந்த 1.5 மணிக்கூரில் நீங்கள் பக்கத்தில் பாமே போட்டாலும் அவருக்கு முழிப்பு வராதான். இது சயின்ஸில் சொல்கிற விஷயம். ஆனால் அதுக்கு புற உள்ள விஷயம் எல்லாமே கண்ணை மூடி தான் இருக்கும். இதயம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா முழிச்சிருக்கும். அதுக்கப்புறம் சின்ன ஒரு அசை விட்டாலும் யாராவது உடம்பு தட்டினாலும் என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு முழிச்சிருவாங்க. அப்போ இந்த உறக்கம் அப்படிங்கிறது உறக்கம் என்பது கூட ஒரு மனிதனுக்கு ரொம்ப இன்றியமையாததாக காணப்படுகிறது. அப்படி இந்த வேதத்தில் தேவன் சிலரை நோக்கத்துக்காக அனுப்பி அவர்கள் இந்த உடல் ஆரோக்கியத்துக்காக அதாவது ஒரு சோம்பல்தனமாக உறங்கி கொண்டிருந்தான விஷயங்களை ஒரு 5 சம்பவங்களை குறித்து நம்ம அன்னை பார்க்க போகிறோம். அதில் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான சில பாடங்களை நாம் சிம்பிளாக பார்த்து கொண்டு ஒவ்வொன்றாக முடிக்கலாம். முதலாவது நாம் பார்க்க போகிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலியாவை குறித்து பார்க்கலாம். இந்த எலியா அப்படிங்கிற குறித்து பெயருடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் ரட்சிப்பு, யெகோவா ரட்சிக்கிறார் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். இந்த எலியா யாருடைய சீடர் பார்த்தீங்கன்னா இவருடைய சீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலிசா. இந்த எலியாவின் சீடர் தான் இந்த எலிசா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இஸ்ரேல் தேசத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. இவர் மூலமாக அநேக விதமான அற்புதங்கள் அடையாளங்கள் அந்த தேசத்தில் வந்து காணப்பட்டது. இந்த எலியா என்ன பண்ணார் அப்படின்னு நான் வேதத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனத்தை வாசிக்கும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4 முதல். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பின்னாடி நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். அதாவது பாகால் தேவமா கர்த்தராய் யெகோவா தேவனான்னு சொல்லி என்ன வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு போட்டி வருது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எலியா வந்து என்ன பண்ணுறாருன்னா ஜெயம் பெறாரு. ஜெயம் பெறும்போது என்ன ஆகுறாருன்னா பாகால் தீர்க்கதரிசியில் இங்கே யாருமே இருக்கு என்ன பண்ணக்கூடாது, உயிரோடு இருக்கிறாரு எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க சங்காரம் பண்ணிடுங்க சொன்னோன்னா எல்லாரையுமே சங்காரம் பண்ணுறாங்க. இந்த விஷயம் யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசபேலுக்கு போகுது. ஏசபேல் போகும்போது ஏசபேல் என்ன சொல்கிறாங்கன்னா எலியா இப்படி பண்ணதுனால அவர் என்ன பண்ணுவார்னா 2 அழகான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த இதில் அந்த பைபிள் இந்த வசனத்தை வாசிங்க, 3ஆம் வசனம் 2ஆம் வசனம் பாருங்க. இந்த இயேசபேல் பேசுற வாசிங்க. அப்பொழுது இயேசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னால். இப்படி சொன்னோன்னா நிச்சயமா என்ன பண்ணுவார், இந்த இயேசபேல் அவங்களை கொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா கொலை பண்ணிடுவாங்க சொல்லி பயந்து என்ன பண்ணிட்டாருன்னா நேரே பாலைவனத்துக்கு போயிட்டார். பாலைவனத்தில் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூறச்செடியில் உட்காந்து என்ன பண்ணாரு, படுத்துட்டு ஜாமுன்னு ஒரு தூக்கம் போட்டார். ஆனால் தூக்கம் வந்திருக்காரு, பயந்தான் இருந்திருப்பாங்க. எப்படியா தேடி பிடிச்சி என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளை வருவாங்க அப்படிங்கிறத குறித்து பார்ப்பாரு. பார்த்தீங்கன்னா தேவன் இந்த எலியாக்கு வைத்திருந்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கணும் ஒரு தீர்க்கதரிசியாக தேவனுடைய வார்த்தையை, அதாவது தேவனுடைய அதிகாரப்பூர்வமான வார்த்தை உண்மையான அவர் சத்தியம் இருக்கு. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கரிக்கிறதுல உண்மை அதிகமாக இருக்கு. நீங்கள் பொய்க்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே பொய்யை கண்டு பயந்து என்ன பண்ணக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசபேலுக்கு அன்னைக்கு எதிர்த்து ஒருவேளை எலியா நின்றுப்பாருன்னா ஏசபேலுக்கு சில வார்த்தைகளை தேவன் சொல்றாரு. ஏசபேலுடைய சரீரத்தை எதிர்த்துணும் நாய்கள் சாப்பிடுன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரத்தை வந்து உரமாக்கி நான் எருவாக்கி தான் இதை செடிகளுக்கு எல்லாம் போட்டுருவேன் அப்படின்னு கூட தேவன் சொல்றாரு. ஒருவேளை எலியாக நின்றுருந்தா அது நேரமே பண்ணியிருப்பார் ஏசபேல். பாருங்க தேவன் மேல விட்டு அந்த ஒரு என்ன பண்ணுதுன்னா
அந்த ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாசம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலியாவுக்கு குறைஞ்சி அவர் தன்னை பயப்படுறாரு. நல்லா பயந்து என்ன பண்ணுறாருன்னா, எப்படியா நம்ம உயிரை காப்பாற்றிட்டு என்ன சொல்கிறாருன்னா, போதும் கர்த்தாவே, என்னால் முடியாது, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக நான் இருந்தோம்னா எனக்கு கொன்னை போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஓவராக நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி கவலைப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா போயிட்டாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கவலையை குறித்து புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது பிதாவாகி தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கவலைப்படுறதுனால என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ண முடியாது, உங்கள் சரீரத்தில் ஒரு சின்ன ஒரு இம்மி அளவு கூட நீங்கள் என்ன பண்ண முடியும்னா கூட்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு. வாசிக்கலாம். லூக்கா 12 அதிகாரம் 25 மற்றும் 26. லூக்கா 12 அதிகாரம் 25 முதல். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? கவலைப்படுகிறது என்ன பாத்தீங்கன்னா அப்படி கேட்கிறாரு. இதுக்கு நம்ம சகோதரர் ஒரு அருமையான வழக்கங்களை கொடுக்குறாரு. வாசிங்க. இயேசு இங்கே கவலை, பரிதாபமான சிந்தை, பயம் மனிதனுக்கு எந்த நன்மையும் செய்யாது என்பதை சொல்கிறார். அதாவது கவலை, அதான் இயேசு சொன்ன அந்த வசனத்துக்கு தான் அவர் சொல்றாரு, நீ கவலைப்படுறதா என்ன பண்ண முடியாதுன்னா, ஒருவேளை முடிதான் கொட்டும், உடம்புல வெயிட் தான் குறையும், முகம் எல்லாம் இருண்டு போகும், அப்படிதான் நடக்குமே ஒழிய அது நிமித்தமாக உடம்புல என்ன பண்ண முடியாது, ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் தேர்த்து எடுக்கிற மாதிரி என்ன பண்ண முடியாது. கவலை பண்ணி, கவலைங்கிறது சாப்பாடு கிடையாது, அது ஒரு நோய். அதாவது கவலை படுறதுனால அவருக்கு உடம்பு தான் பலவீனப்படுமே ஒழிய ஒரு சின்ன விஷயம் கூட அவரால் கூட்ட முடியாது அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட், மனிதன் தன் ஆயுளையோ உடல் வளர்ச்சியையோ கவலையால் மாற்ற முடியாது. அடுத்தது, அதாவது மனித கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் கவலைப்படுவது பயனற்றது. அதாவது மனித கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் கவலைப்படுறதுனால சரியாயிருமா அந்த விஷயம்? நடக்க வச்சு அதான் அதுக்கு அப்பாற்பட்ட விஷயம். நம்மளை சரியா பண்ண முடியும்னா கவலைப்பட்டு என்ன பண்ணணும், ஏதாவது பிரயோஜனம் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட், அப்படி இருக்க மிக சிறியதையும் செய்ய இயலாத நீங்கள் மற்றவைகளுக்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள்? முடியவே முடியாது. அதாவது நீங்க சிறியதைன்னு சொன்னா, இப்ப நான் அந்த ஒரு என்ன பண்றது உதாரணத்தை சொல்றேன். ஆனா நோட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மினிட் புக் எடுத்து நான் அங்கே கொண்டு அந்த செல்ஃப் கொண்டு வைக்கிறேன், அது அங்கேயே தான் வைக்குமா, அங்கேயே தான் இருக்குமா? அங்கேயே இருக்கணும். அதுதான் பிதாவாகியதனுடைய ஞானம். நம்ம என்ன படிச்சோம்னா 100 நேரம் அங்கேயும் மாற்றி வைப்போம். அந்த புக் ஒரு நாள் அங்கே இருக்கும், ஒரு நாள் அங்கே வைக்கும். இந்த காரியத்தை கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, கரெக்டாக செய்ய முடியாது. நெக்ஸ்ட், மனிதன் சிறிய விஷயங்களையே கட்டுப்படுத்த முடியாத போது உணவு, உடை, நாளைய வாழ்க்கை போன்ற பெரிய விஷயங்களை பற்றி கவலைப்படுவது நியாயமற்றது. கவலைக்கு பதிலாக தேவனில் நம்பிக்கை வையுங்கள். கவலை மனிதனின் வரம்பை வெளிப்படுத்துகிறது. ஆமா, அப்படிதான். பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த இதில் என்ன சொல்றாருன்னா, மனிதன் சிறிய விஷயங்களே கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற விஷயத்தை என்ன பாத்தீங்கன்னா, இப்ப எறும்பு வந்துருச்சு. எறும்பு பொடி போட்டா இனி வரவே செய்யாதான், வரும். ஆனா தேவன் போட்டா வராது. அதான் என்ன சொல்றாருன்னா, மிக சிறியதை செய்ய இயலாத நீங்க அந்த இதை கூட என்ன பண்ண முடியாது, கரெக்டா செய்யவே முடியாது. எங்கேயாவது ஓட்டை உடசல் இருக்கதான் செய்யும். அது அந்த நிமித்தம் அந்த மாதிரி பலவீனங்களை நீங்க இருக்கிற நீங்க ஏன் நீங்க கவலைப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் இன்னொரு வார்த்தை கூட வாசிக்கலாம். அதிக கவலை விசுவாசத்தை பலவீனப்படுத்தும். அது முதல்ல சொன்னதுதான், எந்த உடம்பு தேராது. நெக்ஸ்ட், தேவனுடைய ராஜ்யம் குறித்த நம்பிக்கையை மங்க செய்யும். ஆகவே கிறிஸ்தவர் வாழ்க்கையில் கவலைக்கு இடம் இல்லை. மனிதன் செய்ய முடியாத காரியங்களை நினைத்து கவலைப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் செய்த காரியங்களை விசுவாசத்தோடு எதிர்நோக்கணும். பாத்தீங்கன்னா எலியா என்ன பண்றாருன்னா, விசுவாசம் என்ன பண்ணா குறைஞ்சிருச்சு. இஸ்ரேல் தேசத்துல என்ன ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியா தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. என் மேல ஒரு என்ன பண்ண ஒரு முட்டி கூட விழக்கூடாது, விழுந்தா அது யார் தான் பொறுப்பு, தேவன் தான் பொறுப்புங்கிற அந்த ஒரு விஷயம் எலியாவுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக இருந்திருந்தனா அன்னைக்கு அவர் நல்லா இருந்திருக்கும். அதை கொண்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கவலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை. நம்ம அந்த ட்ரூத்துக்குள்ளே வரும்போது, பேசிக் கிளாஸ் கேட்டு உள்ளே வரும்போது நமக்கு எந்த கவலையுமே இருக்காது. எந்த ஒரு சகோதரன் என்ன சொன்னாலுமே பொறுத்துக்கும், எந்த விஷயமானாலும் பொறுத்துக்கும். ஆனால் நாட்கள் போக 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 ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை யாராவது தவற சொல்லிட்டா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஓவராக கவலைப்பட்டிருது. ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப ஒரு இதுக்குள்ளாகவே நம்ம ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக நம்ம போயிடுவோம் அன்புக்குள் சொல்லி. எனவே இந்த ஒரு அது என்ன பண்ணீங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய நித்திரைக்குள்ளாலே போயிடுவாங்க. கவலை ஓவர் ஆகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சரீர தூக்கம் வேற, நெக்ஸ்ட் ஆவிக்குரிய தூக்கம் கூட போயிடும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ரோமர் 13 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 13 அதிகாரம் 11 வசனம். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அதாவது
நம்ம வந்து விழித்து எப்பவுமே விழித்து இருக்கணும் அப்படின்னு குறித்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அல்லது அவர் இறுதி காலத்தில் ரட்சிப்பு நிறைவேறதுக்கான காலம் நெருங்கி விட்டது. தேவனுடைய திட்டத்தின்படியான சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக ரொம்ப கிட்டி சேர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணணும்னா, தூங்கிட்டே இருந்த கவலைப்பட்டுட்டு என்ன பண்ணிடக்கூடாது, தூங்கிட்டே இருந்துடக்கூடாது அப்படின்னு குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கவலைப்படாமல் ஆவிக்குற நித்திரை நின்று விழித்து தேவன் தரும் ஆகாரத்துக்காக காத்திருக்கணும். அன்னைக்கு வந்து எலிய அந்த ஆகாரத்துக்கு கூட காத்திருக்கல. என்ன பண்ணிட்டாருன்னா, ஜம்முன்னு போய் தூங்கிட்டாரு. ஆனால் தேவன் என்ன பண்ணாரு, தான் ஒரு சீக்கிரத்தை ஏற்பாடு பண்ணி ஒரு தேசத்தை அனுப்பியிருக்காருன்னா, அவர் வந்து ஏதோ ஒரு மன டிப்ரெஷனில் வந்து தூங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படியே நீ அப்படியே இருந்துட்டு போன்னு விடல. தேவன் கரெக்டாக ஒரு தூதனை அனுப்பி ரொட்டியும் கொஞ்சம் தண்ணீரும் கொண்டு கொடுத்து, எலும்பு சாப்பிடு என்ன பண்ணு, மறுபடியும் போன்னு சொல்லி பாரு. இவர் என்ன பண்ணாரு, மறுபடியும் படுத்தார். மறுபடியும் தூதன் வந்து மறுபடியும் எடுத்து சாப்பாடு கொடுத்து மறுபடியும் கொடுக்குறாரு. அதை சாப்பிட்ட பிறகு 40 நாள் கடந்து என்ன பண்ணாருன்னா, இந்த ஊரை மட்டும் போனார் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கவலைப்படும் போது கவலைப்படாமல் இருப்பதற்கு தேவன் சரியான ஆகாரங்களை சில கரிகள் மூலமாக சில சகோதர மூலமாக தருவார். அதை என்ன பண்ணோம்னா, நல்லா உட்கொள்ளணும். ஃபஸ்ட் நம்ம உட்கொண்டு விட்டு நெக்ஸ்ட்டு அதை அந்த கவலைப்படாமல் இருக்கிறது என்ன முயற்சி எடுக்கணுமோ அந்த மாதிரியான முயற்சிக்குள்ளே நம்ம போனோம்னா அது ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். இது நம்ம எலியாவின் விஷயத்தில் நம்ம பார்த்துட்டு அந்த கவலைங்கிறதான விஷயத்தை குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு நபருடைய தூக்கத்தை குறித்து, நோக்கத்தை மறந்து தூங்கின ஒரு நபரை குறித்து பார்க்கலாம். இவர் யார்? போட்டுட்டேன், யோனா அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது, யோனா வந்து தேவன் ஒரு பட்டணத்துக்கு என்ன பண்ணார், அவர் அனுப்பினார். அவர் எங்கே அனுப்பினார் பார்த்தீங்கன்னா, தர்சிசு நினைவுக்கு அனுப்பினார். அவர் தர்சிசுக்கு போயிட்டார். அப்படிதானே? நினைவுக்கு போனார், தர்சிசுக்கு போக சொன்னார். அவர் நினைவு என்ன பண்ணிட்டாரு, நினைவுக்கு போயிட்டார். அப்படியா? நினைவுக்கு போக சொன்னார், அவர் தர்சிசுக்கு போயிட்டார். ஆமா, தர்சிசு கப்பல் ஏறி அவர் பிரயாணம் பண்ணிட்டார். இப்ப இந்த யோனா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புறா அப்படிங்கிற அர்த்தம் வருகிறது. அதாவது ஒரு சாந்தி, மன அமைதியான ஒரு அந்த பேரு, அமைதி சின்னம் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பீஸ் சமாதானம், பியூரிட்டி தூய்மை, நெக்ஸ்ட் இன்னசென்ட்னா நிர்மலம் அப்படிங்கிறது மட்டும் தான் போடுறது. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன வேற என்ன விளக்கம் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அப்பாவித்தனம், குற்றமின்மை, தீங்கின்மை அப்படிங்கிறதான வார்த்தைகள் வருது. ஜென்டில்னஸ்ங்கிறது வந்து சாந்தம். அப்போ யோனா அப்படிங்கிறதுக்கு வந்து இவ்வளோ பொருட்கள் வந்து இவர் வந்து அடையாளப்படுத்த. அப்போ யோனா என்ன பண்ணார், அவர் எப்படி ஜம்முன்னு தூங்கினார் அப்படிங்கிறத வாசிக்கும் போது, யோனா 1ஆம் அதிகாரம் 5, 6 வசனம். யோனா 1ஆம் அதிகாரம் 5 முதல். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். ஆமா, அதாவது இந்த யோனாவின் புஸ்தகத்தை பார்க்கும்போது உயர்மட்ட சில விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது குறிப்பாக தாக்கப்பட்டுள்ளது, அதாவது உண்மையிலே நடந்த சம்பவமே அல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய, அதாவது வேதத்தை படிக்காத, அதாவது சில கேள்விப்படுவாங்க, எல்லாம் கேள்விப்படும் பேசும் சபைகளில் பேசும்போது கூட இது உண்மையான சம்பவம் கிடையாது, இது கட்டுக்கதை அப்படிங்கிற மாதிரி கூட பேசுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த யோனா தீர்க்கதரிசனம் வந்து கோட்பாடு மத ரீதியாக குறைந்தபட்சம் கடவுளுடைய மக்களுக்கு பெரும்பாலும் மர்மமாக இருந்து வருகிறது. கிறிஸ்தவர்களுக்கு கூட சிலவங்க எப்படி இருந்தா, எப்படி ஒரு மனிதன் வந்து என்ன பண்ண முடியும், திமிங்கலத்து வயிற்றுக்குள்ள உட்காந்து, அது ஒரு கலிஜியா இருக்காதா, இடம் எப்படி இருக்கும் இல்லையா, மீன் அறுக்கும் போது அது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு, உள்ள இதோட எப்படி இருக்கும், அது வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் சங்கடமாகவே இருக்குது. ஆனால் சகோதர செல்வம் என்ன சொல்றாருன்னா, சந்தேகத்துக்கு இடமின்றி பாராட்டப்பட வேண்டிய மதிப்புமிக்க இன்றைய நடைமுறை பாடங்களை கொண்டுள்ளதான் யோனாவின் சம்பவம். அதான் கர்த்தர் இயேசு வந்து பேசும்போது யோனாவை குறித்து நிறைய இடத்துல பேசிப்பார். அப்போ எந்த அளவுக்கு இந்த யோனாவின் சம்பவம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத வந்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறவர்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே நமக்கு தெரிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, யோனா அப்போ என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா, ஏறி போய் என்ன பண்ணிட்டாருன்னா ஜம்முன்னு தூங்கிட்டார். தூங்கின உடனே அவர் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, யோனா வந்து தூங்கினோன்னா கப்பல் மாலுமியில் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ புயல் இவ்வளோ காற்றுகள் அடிச்சிருக்கும் எப்படி தூங்க முடியுது அப்படின்னு சொல்லி, நீ எலும்பு
எழுப்பி என்ன பண்ணு, உன் கடவுளை, உனக்கு தெரிஞ்ச கடவுளை, அவங்க ஆல்ரெடி கடவுளை வேண்டிட்டு தான் இருக்கிறாங்க. யோனாவை என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் உனக்கு தெரிஞ்ச கடவுளை, நீ வாங்குற கடவுளை வந்து நீ கூப்பிடு அப்படிங்கிறத சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா யோனா வந்து நினிவேக்கு அனுப்புன்னு சொன்னோன்னே யோனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனார். அங்கே போய் அவங்க இந்த மக்கள் மத்தியில் நான் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி முணுமுணுத்துட்டே இருந்தார். அந்த முணுமுக்கிற தீர்க்கதரிசி தான் தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு பாத்திரமா பயன்படுத்தி நீ போன்னு சொல்லி அனுப்புறாரு யோனாவை. அதனால யோனாவுக்கு மேலே கூட தேவன் கேர் எடுக்கிறார் சொல்லி, அவர் ரொம்ப சோர்ந்து போயிருக்கும்போது ஆமணை செடி வளர்ந்து அவருக்கு நிழல் கொடுத்து, பார்த்தீங்களா தேவனை விட்டு எவ்வளோ தூரம் அவர் போய் ரொம்ப மற்ற மக்கள் அவர் விரோதிச்சு. அதாவது என்ன சொல்றதுன்னா, தேவன் விரும்புகிற ஜனங்களை இவர் வெறுக்கிற மாதிரி, ஆனாலும் தேவன் இவரை வெறுக்கல அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு இதாவது அன்புக்குரிய. அதாவது தேவன் ஒரு அபூர்ணமான மனிதர்களுக்கு கூட தேவனுடைய விஷயத்தை சொல்றதுக்கு தேவன் சில நேரம் பயன்படுத்துவார் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். இந்த யோனா தீர்க்கதரிசிக்கும் மற்ற தீர்க்கதரிசிக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த தீர்க்கதரிசி நிறைய பேர் இருக்கிறாங்க. வேலை வந்து புறஜாதி மத்தியில் தேவன வார்த்தை சொல்றதுக்கு அவருடைய கணிப்பு வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தோல்வியே ஆச்சு. மற்ற தீர்க்கதரிசிகள் என்ன பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை சில வார்த்தைகளை கரெக்டாகவே செஞ்சாங்க, நிறைய பேருக்கு கரெக்டாக செஞ்சாங்க. ஆனால் இவர் வந்து கொஞ்சம் கீழ்ப்படியாமலே இருந்துட்டார். இவருடைய கணிப்பு வந்து தான் நினைச்சது என்ன பார்த்தீங்கன்னா நடக்கலை அப்படிங்கிற மாதிரி. தேவன் என்ன பண்ணால் அதை கரெக்டாக வந்து செய்து முடித்தார் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். இப்போ இதில் நமக்கான பாடத்தை நம்ம பார்த்தே ஆக வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உண்மையான ட்ரூத்துக்குள்ளே இருக்கிறோம் நம்ம சொல்கிறோம், பேர்சபை ஜனங்கள் அசத்தியத்துக்குள்ளே இருக்கிறான்னு சொல்கிறோம். இப்போ யார் கீழ்ப்படுகிறாங்க யார் கீழ்ப்படுகிறாங்கிறத நமக்கு வந்து கண்டிப்பாகவே நம்ம பார்த்தே ஆக வேண்டியது. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா கீழ்ப்படுகிறாங்க. கிறிஸ்தவ ஜனங்களாகட்டும் இந்து மக்கள் ஆகட்டும் எல்லா விஷயத்திலையும் நல்லா கீழ்ப்படுகிறாங்க. இன்னைக்கு ஒரு இந்து கோயிலையே எனக்கு இன்னைக்கு டியூட்டி இன்னைக்கு இந்து கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சம்பளம் போட்டு ஜம்முன்னு உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறாரு. என்னமோ படிக்கிறாரு, அந்த மண் தரையில் காலில் முள்ளெல்லாம் குத்துமா என்னன்னு தெரியல அப்படி இருக்கிறாரு. அவர் பாட்டு படிச்சுட்டே இருக்கிறாரு. எனக்கு அதை பார்க்க 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 நம்ம இவ்வளோ ட்ரூத்து பேசியிருக்கிறோமே, நம்ம என்னைக்கு முந்தி முட்டங்களை போட்டு ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்போ நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வைராக்கியங்கள் ஏன் நமக்கு குறையுது அப்படிங்கிறத குறித்து ஒரு சின்ன வந்து நமக்குள்ள ஒரு அசைப்படுதா இருக்கு. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பையும் ஆதியில் கொண்டிருந்த அந்த கிரியைகளையும் செயல்களையும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா என்னைக்குமே அது களைய மாட்டாங்க. அது கூடாலே வந்துகிட்டே இருக்கும். என்ன சம்பவம் சபையில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி கண்டிப்பாகவே அதை கூடல சமந்து கொண்டே அதன் வாழ்க்கையில் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதியார்த்தை அவர் சொல்கிற விஷயம் நமக்கு என்னதான் பார்த்தீங்கன்னா, புறஜாதியார்னா கிறிஸ்தவர்கள் அல்லாதவங்கள்ட்ட இல்லை, பைபிளை பற்றி தெரிந்தவங்கள்ட்ட தான் என்ன பண்ணணும், போய் இந்த வார்த்தையை நம்ம எடுத்து சொல்ல பண்ணணும். ஒரு ஹிந்துகிட்ட போய் நம்ம எடுத்து சொன்னால் என்ன ஆகும், அவருக்கு ஒன்றுமே புரியாது. ஃபர்ஸ்ட் பைபிளை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட தான் பேசுறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை பேசுறது, புறஜாதி பற்றி பேசுறது. மற்ற மாதிரி புறஜாதியார்ட்ட பேசலாம், ஆனால் பைபிளுக்குள்ள போகாமல் பேசணும். பைபிளுக்குள்ள போகாமல் அவர் கண்ணை துறக்கிற மாதிரி சில விஷயங்களை பேசலாம். அப்படி பேசுறது நிறைய வார்த்தைகள் இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயங்களை உற்று பார்ப்பாங்க, இவர் வித்தியாசமாக பேசுறாரு, பேச்சு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு குறித்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை கூர்ந்து நம்மளை கவனிப்பாங்க அப்படின்னு குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய கணிப்பு வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தோல்விக்குள்ளே போச்சு. நம்முடைய கணிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம பரலோக ராஜ்யம் போகணும், சபை வாய்ப்புக்குள்ளே போகணும், அல்லது சபை வாய்ப்புக்குள்ளே போகணும், அல்லது திருவாய்ப்புக்குள்ளே போகணும், திருக்கூட்ட வாய்ப்புக்குள்ளே போகணும். அப்படியா சரி, ஏதோ ஒன்று நம்ம ஏதாவது ஒரு கணிப்பு நம்ம நினைச்சிருந்தோம்னா அதுக்குள்ளே நம்ம போகுமா போகலையாங்கிற நம்ம கணிப்பு வெற்றி பெறுமா தோல்வி பெறுமாங்கிறது நம்ம இரண்டாவது முடிவு பண்ணக்கூடிய விஷயம். அப்போ யோனாவிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து அவர் எங்கே அனுப்பினார்னா ஒரு புறஜாதி மத்தியில் அனுப்பினார். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா அங்கே போகாமல் இந்த ஜனங்களுக்காக ட்ரூத் சொல்றது, இவங்க எல்லாம் எங்கே கேட்க போகிறாங்க, என்னைக்காக இருந்தாலும் சரிப்பட்ட மாட்டாங்க. இவர் இன்னொரு கப்பலில் ஏறி இன்னொரு கப்பல்னா இன்னொரு விசுவாசத்தில் அவர் தேவன் தர்சிசு கப்பலில் நினைவுக்கு எனக்கு கப்பலில் ஏறிப்பார். இவரு என்ன பண்ணுறாரு, தர்சிசு கப்பலில் ஏறி அவர் அங்கே போயிட்டார். ஆனால் தேவன் என்ன பண்ணார்னா மகா பரிசுமான விசுவாசங்கிற ஒரு திமிழ்கத்தை என்ன பண்ணார்னா அனுப்பி அவர் கடலுக்குள்ளே தள்ளி அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவங்களை தூக்கி உள்ளே போட்டாங்க அப்படின்னு குறித்து பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா கடலில் இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனம் முதல் வசனங்களை வாசிக்கும் போது பெரும் புயலால் கடலோடிகள் பயந்து தம் தம் தேவர்களை கூப்பிட்டார்கள், கப்பலை லகுவாக்க சாமான்களை கடலில் என்ன பண்ணாங்க தூக்கி வீசினாங்க. இப்போ இந்த உலகம் ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் என்பதை காட்டிலும் உலகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அதிக முயற்சி எடுக்கிறாங்க. அதாவது இந்த உலகம் எப்படியாவது ஆசீர்வாதத்துக்குள்ள நன்மையான காரியங்களை அதாவது அனுபவிக்கணும் வேண்டுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவு தங்களால் எவ்வளவு கேரக்டர் மாற்ற முடியுமோ, எந்த அளவுக்கு உண்மையா வாழ முடியுமோ என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவு நம்மளால மனசாட்சி பயந்து வாழணும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாங்க அதிகமாக பண்றதுதான் இதே மாதிரி சாமான தூக்கி போடுறது. கப்பல் இருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த கப்பல் இருந்த மாலுமி கப்பல் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தார் தான். அந்த யோனா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான்.
அப்போ அவங்களே அந்த புயல், அந்த பூகம்பம், அந்த 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 சூறாவளி நடக்கும்போது அவங்களே என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க. பயந்து எப்படியாவது இதுக்கு ஒரு விடிய காலம் வராதா, என்னால் முடிஞ்ச அளவு நான் என்ன பண்றேன்னா இனிமேல் நல்லவனா நான் வாழ்வேன், எந்த ஒரு கஷ்டத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்காம, எந்த ஒரு துயரத்தையும் கொடுக்காம நான் அந்த உலகத்தில் வாழ்வேன் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கும்போது உண்மையான ஒரு தீர்க்கதரிசி தேவன் அனுப்பப்பட்டவர் என்ன பண்றாருன்னா ஜம்முன்னு கிடந்து தூங்குறாரு. அப்போ அதனால என்ன பண்றாருன்னா அந்த உலகத்தார் என்ன பண்றாருன்னா நேரம் நம்மள்கிட்ட வர்றாரு. என்ன பண்றாரு இவனுக்கு வந்து, அப்பொழுது மாலுமி அவனிடத்துல வந்து, நீ நித்திரை பண்ணுறது என்ன, நாங்களே இந்த இவ்வளவு இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம், நீ என்ன பண்ற ஜம்முன்னு கிடந்து உறங்கிட்டு இருக்கிற, ஒரு கவலை இல்லையா உனக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு அந்த மாலுமி. அடுத்து என்ன பண்றாருன்னா, ஒருவேளை சுவாமி நம்மளை காப்பாற்றுவார். இந்த இடத்துல சுவாமிங்கிற வார்த்தை ஏலோகிம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து நமக்கு டிரான்ஸ்லேட் வருது. அது நல்ல வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வச்சு அந்த ஒரு புறமதஸ்தான் வந்து அந்த அவங்க சுவாமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறது வந்து ஒரு அருமையாக இருந்து அன்புக்குரிய அவர் சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீர்க்கதரிசியை பயமுறுத்துறதுக்கு தேவன் பண்ற விஷயம் அந்த புயல் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய நீதியான தண்டனை. அதாவது யோனாவை திருத்துறதுக்காக தேவன் அனுப்பிட்ட அந்த ஒரு விஷயம் தான் அந்த புயல் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். அந்த கப்பலோட்டிகள், மாலுமி, அந்த இருந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தாரை அவர் அடையாளப்படுத்துவார்கள். நெக்ஸ்ட் அந்த சாதனங்கள்லாம் தூக்கி போட்டது அப்படிங்கிறது குறித்து பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவங்க எந்த அளவுக்கு அவங்களால இறங்கி பண்ணிட முடியுமோ அவங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா விதமான கெட்ட எண்ணங்களையும் களைவதற்கு கூட இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு குறித்து பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா யோனாவினுடைய இந்த உறக்கம் எனக்கு ஒவ்வொரு இந்த ஒரு சம்பவத்திலையும் ஒவ்வொரு உறக்கத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் வருது. இந்த உறக்கத்தில் யோனாவி உறங்கின உறக்கம் என்ன பார்த்தீங்கன்னா இது ஆன்மீக அலட்சியம், கடமை உணர்வு, மந்தமான நிலை என்பதை அடையாளப்படுத்துகிறது யோனா தூங்கின தூக்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தார் கூட தட்டி எழுப்புறது பார்த்தீங்கன்னா கப்பல் முதல் கப்பலில் உள்ள அந்த மாலிப் என்ன சொல்றான்னா, உன் தேவனை வேண்டிக்குள், ஒருவேளை சுவாமி நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்றது வந்து அது சகோதர சொல்ல என்ன சொல்றாருன்னா இது வியப்பூட்டும் ஒரு பரிதாபமான. ஆமா, அதாவது அவருக்கே அந்த உணர்வு இல்லை, அந்த உலகத்தை அந்த மாலுமி சொல்ற அளவுக்கு என்ன பண்றாருன்னா அவருக்கு நினைப்பு விடுறதான ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்குள்ள யார் போனார் பார்த்தீங்கன்னா இந்த யோனா போனார் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். சில நேரங்களில் தேவனை அறியாதவர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு சில சில வெளிச்சங்கள், அதாவது சில உணர்த்துகளை தருவாங்க. உணர்த்துதல் சில நேரங்களில் சில தவறான வெளியில் போகும் கூட சிலர்கள் நமக்கு ஒரு உணர்த்துதலை தருவார்கள் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தம் தேவர்களை வணங்க அவங்க எல்லாரும் சொன்னாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தவங்க எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடவுளை போய் வணங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் யோனா மட்டும்தான் அன்னைக்கு உண்மையான கடவுளை வணங்கிட்டு இருந்தவங்க. அதாவது கல்லை வணங்கிட்டு இருக்கிறவனே தேவனை நோக்கி கடவுளை நோக்கி என்ன பண்ணுறான்னு அந்த ஆபத்து நேரத்தில் வந்து கூப்பிட்றான். ஆனால் உண்மையான தேவனை அறிந்தவர் என்ன பண்ணுறாருன்னா ஜாமுன்னு உட்காந்து தூங்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற சகோதரர் அவர்களே. பார்த்தீங்கன்னா தேவனுடைய சில விஷயங்களை அறிந்தால் மட்டும் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா போதாது, அதன்படி கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமான விஷயம். யோனா வந்து ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்ப்படியான நிலைமைக்கு போய் நல்ல தூக்கத்துக்குள்ளார் சென்றார் அப்படிங்கிற அவர்களே. இதில் முக்கியமான ஒரு பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்திலிருந்து நம்ம விலகும் போது அது அமைதியான தூக்கம், அது மாம்சத்துக்குரிய தூக்கமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஒரு தூக்கமாக இருந்தாலும் ரெண்டுமே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆபத்து தான். மாம்சத்துக்குரியான தூக்கம் ரொம்ப நேரம் தூங்கினா என்ன ஆகும், மனுஷன் 8 மணிக்கு தூங்கணும், அதுக்கு மேலே தூங்கினா பிடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நடக்க முடியாது, மெதுவாக மாடு மாதிரி அசைஞ்சு அப்படி நடந்து போவாங்க. ரொம்ப ஓவராக தூங்கியிருந்தா அப்படி தான் இருக்கும். அதேமாதிரி ஆவிக்குரிய தூக்கத்தும் அப்படி தான். அதிகமாக தூங்கியாச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஓட்டம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக மெதுவாக அப்படியே வந்து அப்படியே போய் என்ன நடக்கு ஏது நடக்கு எதுவுமே நமக்கு தெரியாது, அப்படியே வரவும் அப்படியே போகும். இந்த மாடு ரொம்ப ஓவராக வெயிட்டு போட்ட மாடுகள்லாம் நடந்த மாதிரி தான் அப்படி இருக்கும். அதுக்காக தேவன் நம்மளை அழைக்கவே இல்லை. சுறுசுறுப்பாக அந்த ஓட்டத்தை ஓட வேண்டும். தேவன் யார்கிட்ட நம்மளை அனுப்பினாரோ அந்த வேலையை நம்ம கரெக்டாக செய்து தூக்கம் இல்லாமல் விழிப்போடு நாம் காணப்பட வேண்டும். இது யோனாவின் விஷயத்திலிருந்து நாம் சம்பவத்திலிருந்து பார்க்கிறதான பாடம். மூன்றாவதாக ஒரு நபரை குறித்து பார்க்கலாம். இவர் யாரு? சிம்சன் மற்றும் தெலிலாளுடைய மடியில் யார் படுத்துறான்னு பார்த்தீங்கன்னா சிம்சன் படுத்தார். இந்த தெலிலால் என்பதற்கு மென்மைங்கிறதான வார்த்தை மற்றும் நுட்பம், மெலிவு அல்லது இருளின் மகள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அந்த தெலிலாளுக்கு வருகிறது. நெக்ஸ்ட் சிம்சோன் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் போல் பிரகாசமானவன், சூரியனுடைய மனிதன், சூரியனை போன்ற வலிமை உடையவன் அப்படிங்கிற வார்த்தை வந்து சிம்சோன்ங்கிற பெயருக்கு வருகிறது. சிம்சோன் என்ன நோக்கம் மறந்து யாருடைய மடியில் தூங்கினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது
நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சிம்சோன் வந்து ஒரு மிகப்பெரிய பலசாலி. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீன் மடியில் படுக்க வச்சு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பலத்தை மொத்தம் என்ன ஆகுது, சிரிஞ்சு போட்டு உறிஞ்சு எடுத்த மாதிரி எடுத்து ஒரு கரும்பு சக்கையை புளிஞ்சு எடுத்த மாதிரி என்ன ஆச்சாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக சிம்சோன் வந்து தள்ளப்பட்டார். அந்த சகோதரர்களே, இது சகோதரர் சொல்லும்போது கணிசமான காலத்தில் உண்மைத்தன்மைக்கு சபதம் எடுத்தவர்களுக்கு ஏற்பட்ட மயக்கம் தூக்கமா, அதாவது உண்மையான உடன்படிக்கை பண்ண, அதாவது சிம்சோன்கிறவர் வந்து நசரே விரதத்தை தேவனோடு ஒப்பந்தம் பண்ணி கொண்டவர். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, தன் அந்த ஒப்பந்தத்தை மறந்து என்ன பண்ணார்னா தெளிலால் மடியில் போய் படுத்துட்டார். தெளிலால் யாரு, சிம்சோன் யாருன்னு பின்னால் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்த்தரில் அதிகம் பலமாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நவீன தெளிலாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேர் சபை ஜனங்கள் தான், பேர் சபை தான் நவீன தெளிலா. அந்த அவங்கள மடியில் கூட தூங்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது இன்னைக்கு நம்ம உதாரணத்துக்கு நம்ம நடைமுறையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். உண்மையான அந்த சத்தியத்தை கேட்டு 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் ஆன சகோதரர்கள் கூட அநேகர் துணிகரமாக இன்னைக்கு பேர் சபைகள் மக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. வேதனைக்குரிய விஷயம். சிம்சனுடைய சம்பவம் அப்படியே நமக்கு நிழலாக வரும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆவிக்குரிய கண்கள் பிடுங்கப்பட்டு அந்த ஜடைகளை வந்து அடுக்கப்பட்டு மொத்தமாக பரிசுத்தாவி இல்லாத நிலையை அதை அடையாளப்படுத்தும். இங்கே உண்மையான ட்ரூத்துக்குள்ளே வந்து தேவனுடைய அரவணைப்புக்குள்ளே வந்து அவருடைய உன்னதமானுடைய மறைவில் தங்கி இருந்துக்கிட்டு வெளியே போய் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பொருளாக அன்புக்கு அவங்களுக்கு அதிகமாக பொருந்தும். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் சவரம் பண்ணாமல் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணக்கூடாதுன்னா அவர் என்றைக்குமே அதில் வந்து மீறக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. அந்த உடன்படிக்கை அவர் வந்து அந்த முடியை வெட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் பெற்றுக்கொண்ட உடன்படிக்கையை வந்து அசட்டை பண்ணுறதான விஷயம்தான் அந்த விஷயத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. மொத்தமாக இவருடைய பலம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் போரிச்சு சவர் சொல்லும்போது இந்த தெளிலாவை குறித்து சவர் அருமையாக சொல்கிறாரு. ரீப்ரிண்ட் நம்பர் 40:89 வாசிங்க. ஒரு பெண்ணால் அவர் வீழ்த்தப்பட்டது ஒரு சிறந்த பாடத்தை கொண்டுள்ளது. பெலிஸ்தியர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தங்கள் சக்தி வாய்ந்த எதிரியை மயக்க திட்டமிட்டனர். அழகான தெளிலாவை ஒரு வஞ்சகமாக பயன்படுத்தினர். மேலும் மற்ற விஷயங்களில் மிகவும் வலிமையான மனிதன் இந்த தாக்குதலின் போது பாதிக்கப்படக்கூடியவனாக காணப்பட்டான். பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான பராக்கிரமசாலி. ஒரு எலும்பை வச்சு என்ன பண்றாரு, 300 பேரை அடிச்சு காலியே பண்ணிட்டாரு. நமக்கு இன்னைக்கு ஒரு துப்பாக்கி இருந்தாலும் 1000 பேரை கொல்ல முடியாது. அது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட குண்டு தான் இதில் இருக்கும். ஆனால் ஒரு கழுதை தாடை எலும்பை வச்சு இவ்வளோ பேரை அடிச்சு கொண்டிருக்கிறாரு. நரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த நரியை நீங்கள் வந்து அதை நம்ம அதை யோசிக்கணும். அந்த நரியை வந்து ஒரு நரி நம்ம பிடிக்க முடியுமா? ஃபஸ்ட்டு சரி 2 நரியை பிடிச்சிட்டோம், வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டோம், கட்டுறது யார் கட்டுவா? யோசிச்சு பார்க்கணும். தேவனுடைய பரிசுத்தாவி உள்ள மனிதன் என்ன பாடுபட்டு என்ன அவர் அது எவ்வளவு பலம் கொடுத்திருப்பார் தேவன் அவருக்கு. இப்படிப்பட்ட பலமுள்ள ஒரு நபரை என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த தெளிலாளுங்கிற ஒரு ஸ்திரீ வந்து என்ன பண்றாருன்னா மொத்தமாக அவுட் பண்ணிட்டார். இதுதான் வந்து நமக்கு ரொம்ப ஒரு எச்சரிக்கையான அந்த சிம்சன் விஷயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பாடம். அவருடைய நோக்கம் என்னன்னு நம்ம பின்னால் பார்க்கலாம். தேவன் அவருக்கு ஒரு நோக்கம் வச்சிருந்தார்ல, அந்த நோக்கம் என்னன்னு நம்ம பின்னால் பார்க்கலாம். அவர் தூங்கின தூக்கத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லை பார்த்தீங்கன்னா, சிம்சன் தான் இயல்பான பார்வை இழந்த போது நமது புரிதலின்படி கண்கள் எவ்வாறு அதாவது சிம்சன் கண் எப்படி அவர் மங்கலானாரோ அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் பிடுங்கப்படும் போது நம்முடைய கண்ணும் என்ன ஆகும், மந்தமாக தான். பைபிள் படிக்க தோணாது, சப்ஜெக்ட் கேட்க தோணாது, சகோதர ஐக்கியத்தில் வர தோணாது, வீட்டுக்குடியே போக தோணாது, வேற எதையாவது சகோதரில் சில பிரச்சனைகள் கிளப்பி விட வைக்கும், ஏதாவது சபையில் பிரச்சனைகளை உண்டாக வைக்கும். அப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கமே ஒழிய விழிப்பு எச்சரிப்புங்கிறது என்ன பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆகிட்டு இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சீர்திருத்த காலங்களில் இந்த திருச்சபை வந்து இந்த எதிரியின் குருட்டாட்டத்தின் செல்வாக்கின் கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சகோதரர் சொல்றார். இந்த சீர்திருத்த காலத்தில் இந்த திருச்சபையானது இந்த குருட்டாட்டத்தின் செயல்பாடுகளுக்குள்ள தான் கொஞ்ச நாளாகவே இயங்கி கொண்டிருக்கிறது சொல்லி சகோதரர் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த ஒரு வார்த்தை எழுதுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யார் இவருடைய அடிமையானார் பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர்ல வந்து இவர் வந்து அடிமையானார் இந்த சிம்சோன். அடுத்தபடியாக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை பிடுங்கி என்ன பண்ணிட்டாங்க, மாவு அரைக்கிறதுக்கு
வச்சுட்டாங்க. அங்கே வந்து குதிரையை வச்சு தான் அன்னைக்கு மாவரைச்சிட்டாங்க. ஆனால் சிம்சோனு கண்ணு பிடுங்கப்பட்ட உடனே அவர் வச்சு விளையாட்டு பொருளாக்குறதுக்காக அந்த குதிரைக்கு பதிலாக சிம்சோனை வந்து மாவரைக்க வச்சார். அந்த மாவரைக்க வச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற அநேக அதாவது நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து போகிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆட்களை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கவங்களை வச்சு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்து நல்ல ஒரு பதவியை கொடுத்து அப்படிப்பட்ட சகோதரர்கள் இங்கேருந்து போகாமல் இருக்கிறது என்ன ஆகலாம் அவங்க தக்க வைத்துக் கொள்கிறாங்க. சகோதர சொல்லம் என்ன பண்ணுறாருன்னா, என்ன சொல்கிறாருன்னா, இதனால் உண்மையில் சர்ச்சு உலகத்திற்கு அடிமையாக இருந்தும் அதன் குருட்டுத்தனமான செல்வாக்கின் கீழ் பலருக்கு ஒரு குறிப்பிட்டையான வகையை மாவை அரைத்து வருகிறது அப்படின்னு சொல்கிறார். அது எந்த வகையிலாக இருந்துட்டு போகலாம், அது அவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அது என்ன மாவு அரைக்கிறது பார்த்தீங்கன்னா, கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் அது ஆசீர்வாதத்துக்கு வழி நடத்தும், கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், கிட்னி சரியாகும், கல் சரியாகும், செங்கல் சரியாகும், அப்படி இப்படி என்ன பண்ணுறது ஒவ்வொன்றா சொல்லி மாவு அருமையாக அரைச்சி என்ன பண்ணுறாங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு பிடுங்கப்பட்டு ஆவிக்குரிய இந்த சத்திய வெளிச்சம் இல்லாத நிலையில் இருந்தால் தான் அப்படி அரைச்சி கொடுக்க முடியும். உண்மையான தெளிவுள்ள உண்மையான ஆவிக்குரிய கண்ணுடைய யாரையும் அரைச்ச மாவியே அரைச்சி என்ன பண்ண முடியாது, யாருக்குமே பாத்திரத்தை வச்சு கொடுக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது வந்து இந்த சிம்சோன் தூங்கின தூக்கத்தை குறித்து பார்த்தோம். சரி, தேவன் சிம்சோன் குறித்த நோக்கத்தை குறித்து பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஆம், தேவனுடைய திட்டம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்சோன் என்ன பண்ணுன்னா, இந்த பெலிஸ்தரில் போய் என்ன பண்ணும், சங்காரம் பண்ணி இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணும், ரட்சிக்கணும். அதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனால் அந்த நோக்கத்தை மறந்தால் சிம்சன் என்ன பண்ணிட்டாரு, போய் தூங்கிட்டாரு. அந்த இதையே என்ன பண்ணிட்டாருன்னா, அதை சரியாக நிறைவேற்ற முடியாமல் தன்னுடைய உயிரை வந்து அவர் மாய்த்து கொண்டார் அப்படின்றத குறித்து பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய திட்டம் மனித முயற்சியால் இல்லை, தெய்வீக ஏற்பட்டால் நடைபெறுவதை இது நமக்கு காட்டுகிறது. பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணிக்கொண்டா நசரே அந்த விரதத்தினுடைய பார்த்தீங்கன்னா, அந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறதான வாழ்க்கை தேவனின் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் அந்த நசரேய விரதம். அப்படி இது வந்து வெளிப்புறமான அடையாளம் கிடையாது. சிம்சன் பண்ண அந்த அடையாளம் வெளிப்புறமானது கிடையாது, தேவனுக்கும் அவருக்கும் உண்டான ஒரு அடையாளம் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, பார்த்தீங்கன்னா சிலர் அநேகருக்கு பலவீனம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ப்பணிப்பு மனப்பான்மைங்கிற விஷயம். அதாவது அர்ப்பணிப்பு அந்த சபையில் சபை எந்த வகையில் எந்த லைனில் அந்த சபை போய் இயங்கி கொண்டிருக்கிறதுங்கிறத வந்து உள்ள இறங்கி பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறது இல்லைன்னா முயற்சி பண்ணுறதில்லை. அதனால அந்த ஒரு பலவீனம் வருகிறது அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் இந்த கீழே உள்ள வார்த்தை என்ன பண்ணீங்கன்னா, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். ரட்சிப்பான்னு முடியல அந்த வசனம், ரட்சிக்க தொடங்குவான். அவன் முடிக்கிறதுக்கு இன்னொரு யாராவது வர போகிறாங்கன்னு அர்த்தம். அப்படிதானா? சிம்சோன் தொடங்க தான் செய்வார், இஸ்ரேல் ஜனங்களை வந்து ரட்சிக்கிறதுக்கு தொடங்குவார். முடிக்கிறதுக்கு யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அதாவது முழு விடுதலை அல்ல, இது பாதி விடுதலை தான் சிம்சன் பண்ணது. ஆனால் உண்மையிலே சிம்சனுடைய விஷயம் வந்து ரொம்ப பெருசு. தேவன் எவ்வளோ பிளான் பண்ணி எவ்வளோ பேரை முடிச்சார் இல்லையா, எவ்வளோ பேரை குழப்பம், எவ்வளோ பேரை சிம்சனு கையால் அழிக்க வச்சார். லாஸ்ட் அவர் முடியும் போது கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்சன் வந்து கிறிஸ்துவ நிழலாக கூட சிலர், ஏன்னா அந்த ஒரு நசரே விரதம், அதை தேவனுக்கு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இது. அப்புறம் அவர் சாகும்போது என்ன பண்ணார்னா, ஒட்டுமொத்த பெலிஸ்தர்களையும் மரணமடைய வச்சு தானும் மாண்டு போன விஷயம், அது எல்லாமே யாருக்கு அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசுக்கு வந்து அருமையாகவே அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அது அந்த ஒரு மரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் மரணம் மூலம் பாவமும் சாத்தானும் தோற்கடிக்கப்படுதல் என்ற பெரிய சித்தத்துக்கு குறிப்பாக நம்ம பிரதர் வந்து இவர் வந்து அருமையாக சுற்றி காட்டுகிறார் என்று கிறிஸ்தவர்களே. இந்த பெலிஸ்தர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாவமும் உலக ஆவியம், தேவனுடைய ஜனங்களை அடக்கக்கூடிய இந்த பாவ சுய இச்சை மற்றும் உலக மனப்பான்மை தான் இந்த பெலிஸ்தர்களை அடையாளப்படுத்துவார்கள். இந்த போராட்டம், சிம்சன் வந்த போராட்டம் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அழைக்கும் ஊழியம் பிறப்பதற்கு முன்பே தீர்மானிக்கப்படலாம், ஆனால் அதை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுதல் மனிதனின் பொறுப்பாக காணப்பட வேண்டும் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த விஷயம், பகுதி வெற்றி போதுமானது அல்ல, முழுமையாகவே இஸ்ரேல் ஜனங்கள் வெற்றி பெற்றால்தான் அந்த ஒரு அதை பெற்ற நசரே விரதத்துக்கு முழுமையடையும் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு விளக்கத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சகோதரருடைய விளக்கம் வாசிங்க. ஆன்மீக இசைலருக்கு நமக்கு உண்டான பாடம்.
என்ன ஒரு பாடம்! சிலுவையில் உண்மையுள்ள வீரர்களை அழிக்க எந்த கண்ணி அல்லது பொறியை பயன்படுத்த பெரிய எதிரி விழிப்புடன் இருப்பான் என்பதையும் நாம் எவ்வாறு உணர வேண்டும். சிம்சோனின் சோதனைக்கும் கிறிஸ்துவின் சரீரத்தின் சோதனைக்கும் இடையில் ஒரு ஒப்புமையை நாம் அறிந்தால் உலகத்தின் மற்றும் எதிரியின் போலித்தனங்களுக்கு எதிராக நாம் குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இது குறிக்கும். பெயரளவிலான திருச்சபை மூலம் இது ஒரு பெண் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அவள் வேதத்தில் ஒரு வேசி என்று விவரிக்கப்படுகிறார். பாத்தீங்கன்னா சாம்சன் தெலிலாளின் மடியில் இது எவ்வளவு நடக்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய நோக்கத்தை மறந்து ஒரு ஸ்திரீயின் மடியில போய் படுத்து தன்னுடைய பலத்தை என்ன பண்றாருன்னா அடகு வச்சு தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ற அவருடைய பார்த்தவர் முடிச்சிட்டாரு. இருந்தாலும் முழுதா முடிக்க முடியல. இதுக்கு வேற சில ஆய்வுக்குரிய அர்த்தங்கள்ல சில இருக்கு. நம்ம சில அந்த சரித்திரங்கள் எல்லாம் அதில் ஒப்பிட்டு சில சகோதரர்கள் சப்ஜெக்ட் பேசியிருக்காங்க. இது குறித்து சிம்சனுடைய மரணத்துக்கு எல்லாம் குறிச்சுக்கிறது. சரி, தேவனுடைய அழைப்பு என்னன்னே தெரியாம சிம்சன் இருந்தது மாதிரி இன்னைக்கு இந்த உண்மையான ட்ரூத்துக்குள்ள சபை வாய்ப்புக்குள்ள வந்தவர்களும் கூட அநேகர் என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன செஞ்சுட்டு இருக்கோங்கிறத கூட தெரியாமலே அநேகர் என்ன பண்றாங்க, இன்னும் நம்ம ஐக்கியத்துக்குள்ள அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் குறித்து நாம் பார்க்கிறோம். சொல்லி இந்த சிம்சனுடைய அந்த ஒரு இதை குறித்து மீகாவுக்கு தீர்க்கதரிசி சொல்லும் போது மிக 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. மிக 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாய் இரு. இந்த வாசனர் எச்சரிக்கையா, அதாவது யாருக்கு மடியில படுத்துட்டாலுமே அதாவது உலகத்துல இப்ப எல்லாமே சுயநலம், பொறாமை எல்லாம் மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. யாருக்கு மத்தியில எங்க போய் இருந்தாலுமே சரி, என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம வாயை என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாம திறந்து சில விஷயங்களை பேசவே கூடாதுன்னு சொல்லி மிகாதிபதி கூட இந்த வசனத்தை கூட எச்சரிப்பாக கூட நமக்கு காண்பிக்கிறார். இது நம்ம சிம்சோன் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதான பாடம். 4ஆவதாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐத்திகுங்கிறதான ஒரு வாலிபனை குறித்து பார்க்குறோம். இந்த ஐத்திகு அப்படிங்கிற பேருடைய அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டசாலி, அதிர்ஷ்டம் பெற்றவன், நல்லதினால் நிறைந்தவன் மற்றும் பாக்கியசாலி. அப்படிங்கிற இந்த பாக்கியசாலிங்கிற பேருக்கு அப்படியே அழகாக பொருந்தும் இருக்கு. ஏன் பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா வசனத்தை வாசிச்சா புரிஞ்சிடும். வாசிங்க அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். பாத்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிங்கிறதுக்கு ரொம்ப அழகா பொருந்தும் அந்த ஐத்திகு பேரு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுலுக்கு வந்து மறுநாள் என்ன பண்ணா வேற எங்கேயே போக வேண்டியிருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சப்ஜெக்ட் பேசி என்னாச்சுன்னா ரொம்ப நேரம் போயிடுச்சு. பயங்கர கூட்டம் உள்ள க்ரௌடு, பயங்கர க்ரௌடு. இந்த வாலிபனுக்கு என்ன பண்ணா உட்காரது இடமே இல்லை. என்ன பண்ணாருன்னா ஒரு ஜன்னல்ல ஓப்பன் ஜன்னல்ல என்ன பண்ணிட்டாருன்னா ஏறி ஜம்முன்னு உட்காந்து கேட்டு இருக்கிறாரு. ரொம்ப முடியாம என்ன பண்ணிட்டாருன்னா தூங்கி மேலேருந்து கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்த உடனே நம்ம சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கீழே விழுந்தா எப்படி இருக்கும்? நான் பேசிட்டு இருக்கும் போதே தூங்குறியா, கீழே விழு அப்படின்னு சொல்லுவேப்பா. பாருங்க அப்போஸ்தலன் பவுல் பாருங்க உடனே ஸ்டாப் பண்ணிட்டு உடனே இறங்கி நேரே கீழே போய் அவர் வாரி நெஞ்சோட அணைச்சி, ஐயோ இந்த வாலிபன் சாகல, அவர் அணைச்ச உடனே என்ன பண்ணிட்டார் அவரு, ஆனா மரித்தவனாக தான் எடுத்தப்பட்டான்னு வசனம் இருக்கு. ஆனா சகோதரர் சொல்லும்போது அவர் உடனே அந்த டைம்லேயே அவருக்கு உயிர் கிடைச்சிட்டான். ஆனா அப்போஸ்தலன் பவுலுக்கு அந்த இடத்துல அந்த ஒரு வார்த்தை அந்த அற்புதங்களை செய்யறதுக்கு தேவன் ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பை தேவன் அப்போஸ்தலன் பவுலுக்கு கொடுத்துருக்காரு. இன்னும் அங்க வந்தவங்களுக்கு இன்னும் என்ன பண்ணிருக்கோம், அவர் கேட்டிருந்த அந்த ட்ரூத் இன்னும் உறுதிப்பட்டிருக்கும். உண்மையிலேயே ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நல்லா கேட்டிருக்கிறோம். உண்மையிலேயே தேவனுடைய மனுஷன் தான் இவரு அப்படின்னு குறித்து நன்மையாக பேசியிருப்பாங்க. அன்பிருக்கிற சகோதரர்களே, பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆவது மாடிலிருந்து விழுந்தனால தான் அவர் இறந்துட்டார். ஒருவேளை 1ஆவது மாடிலிருந்து விழுந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு கைகால் அடியோட இருந்திருப்பார். பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியிலையும் கூட என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடக்கும். அப்போ இப்படி யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா சபையில் இப்படி யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணக்கூடாது, ஒன்றுமே சொல்லக்கூடாது, அமைதியாக இருந்துடணும். முடிஞ்ச பிறகு பிரதர் நீங்கள் தூங்க பார்த்து எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, அதனால என்ன பண்ணலாம், கொஞ்சம் முகத்தை போய் கழித்து வந்து உட்காருங்க பிரதர் அப்படின்னு சொல்லிடலாம். விசுவாசி, உண்மையான விசுவாசிக்கு ரொம்ப உண்மையான ஒரு ஆன்மீக பாடம் இதில் இருக்குது ஐத்திகு விஷயத்தில். அதாவது ஆன்மீக தூக்கத்தை நினைவூட்டல். அவர் என்ன பண்ணாருன்னா உடலால தான் தூங்கினாரு, அவர் உடலால தான் தூங்கினாரு. நம்ம இங்கே வந்து உண்மையான ட்ரூத்துக்குள்ள சத்தியத்தில் கேட்டு தூங்கிட்டு இருந்தோம்னா அப்போ நம்ம என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்கிற தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம்.
கவனக்குறையினால, அதாவது சில விசுவாசிகள் ஆன்மீகமாக தூங்குறாங்க, கவனக்குறையில என்ன பண்றாங்கன்னா விழுந்து போகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, மீண்டும் தேவனால் என்ன பண்றாங்க, உயிர் தள்ளப்படுறாங்க. எப்படி ஐத்துவ பவுல் எழுப்பினாரோ அதே மாதிரி நம்ம ஆவுக்கிறீர்கள் என்ன பண்றாரு தேவன், திடீர்னு விழுந்துட்டாரா, உறங்கி விழுந்துட்டா கூட தேவன் மறுபடியும் நம்மளை எழுப்பி என்ன பண்றாரு, தூக்கி நடத்தி கூட்டிட்டு போறாரு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுல பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த சூழல் எப்படிப்பட்டது. நம்ம சபைகளில் பார்க்குறோம், கன்வென்ஷனில் போகிற இடத்துல முதல் நாளில் அதிகமாக பார்க்குறோம். சப்ஜெக்ட் பேசிட்டு கூட என்ன பண்ணுறாரு, நம்ம பக்கத்தில் உட்காந்து இவர் இப்போ தானே சப்ஜெக்ட் பேசியிருந்தாரு, அதுக்குள்ளே என்னாச்சு, அவ்வளோ டயர்ட் ஆகிட்டாரா இவர் பார்க்குறோம் நம்ம. ஆனால் நேரமே என்ன பண்ணிடுவாங்க, எழுப்பி குளிச்சு ரெடி ஆகிடுவாங்க. ஆனால் ஜம்முன்னு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனில் உட்காந்து நீட்டாக தூங்குறாரு. அதுவும் சில அது புது சகோதரெலாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க அவரையே பார்த்துட்டே இருப்பாங்க. நான் நிறைய பேர் வச்சுருக்கேன், பிரதர் அமைதியாக இருங்க, அவர் இப்போ எழுப்பிடுவார் விட்டுருங்க அப்படி. இல்லை பிரதர், அவரே தான், அவருக்கு நம்மள மாதிரி தானே மாம்சத்தில் இருக்கிறாரு. நாம் அவர் இன்னைக்கு தூங்கினா நம்ம என்ன பண்ணுவோம், நாளை இன்னொரு இடத்துல தூங்க போகிறோம். என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த மாதிரி சூழலை என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம எந்த ஒரு சகோதரனையும் அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது சகோதரர் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்கிறார். அதாவது இந்த தூக்கம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலர் அதிக வேலை, சில தூக்க குறைவு, நோய் நிமித்தமாக தூங்க முடியாத நிலை, இப்படி எல்லாம் இருக்கிற சகோதர சகோதரிகள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா சிலருக்கு தூக்கம் வரும் அப்படின்னு குறித்து சொல்கிறாரு. அதனால தான் கர்த்தர் இயேசு இந்த வார்த்தை கூட அழகாக சொன்னார். மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அதனால் என்ன பண்ண வேணாம், ஆவி தூக்கம், ஆவியில் தூங்குனா என்ன பண்ணுங்க, நீங்கள் எழுப்புங்க. மாம்சத்துக்கு தூங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப டைரெக்டாக போய் அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணலாம், யாரையுமே தூங்கும்போது எழுப்பவே கூடாது. அவங்க நல்லா கொரட்டை விட்டு தூங்கினான்னு வச்சுருந்தாரு, காலை நீட்டி போட்டு ஜம்முன்னு கிடந்து தூங்கிட்டு, நம்ம இங்கேருந்து நான் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், அங்கேருந்து ஒரு பிரதர் தூங்குறாரு. அந்த பிரதர் அவர் வலி எப்படி தெரியும் தெரியுமா, இப்போ நான் வந்து சப்ஜெக்ட் எடுத்து 2 வரைக்கும் ஒரு சவர் தூங்கிட்டு இருக்கிறாருன்னா இவன் அந்த வலி எப்படி தெரியும், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கும்போது. அந்த சகோதரன் இங்கே வந்து நிற்கும் போது நான் அங்கேருந்து தூங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, யோசிங்க எப்படி இருக்கும். அப்படிதான் இருக்கு. அதாவது ஒருவருடைய மனவேதனையும் மன கஷ்டங்களையும் மன குமரங்களையும் ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் தனக்கு அந்த விஷயங்கள் நடக்கும் போதும் அல்லது நமக்கு அனுமதிக்கப்படும் போது தான் என்ன ஆகும், நாம் அதை அருமையாக உணர்ந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சொல்லி இது வந்து ரொம்ப ஆன்மீகமான அலட்சியம், அதாவது எச்சரிப்பாக இருக்க வேண்டிய விஷயம். ஆனால் தொடர்ந்து கவனம் வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தையை மதிப்பில்லாமல் ஒரு தூங்குவார்னு சொன்னால் அது என்ன பண்ண முடியாது, நாம் திருத்தவே முடியாது. அவர் தூங்கிட்டே போட்டு விட்டுற வேண்டியதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணுவார்னா, நீ என்ன பண்ணாங்க, தூங்காதீங்க, விழிச்சிருங்க. யார் சுற்றி வாரா, ஒரு கள்ளன் சுற்றி வாரா, எப்போ உங்களை பிடிச்சி பாக்கெட்டில் போட்டு கடிச்சு துப்புவானே தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா முழிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய சிங்கம், நிறைய சிறுத்தையெல்லாம் சுற்றி நிற்குது. நம்ம யாருக்குனாலே கடிச்சு கொதறி நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, உடம்புல ஒரு ரத்தம் இல்லாமல் வீசி எரிஞ்சிட்டு போயிடக்கூடாது. நீங்கள் விழிப்பாகவே இருங்க அப்படின்னு குறித்து அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப எச்சரிப்பாக அந்த வார்த்தையை நம்ம பேசினார். அன்பு கிறிஸ்தவர்களே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாம் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய சபை வகுப்பாக இருக்கிற நமக்கு உண்மையான புது சிருஷ்டியாக இருக்கிற நாம் கற்றுக்கொள்ள பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இப்படி ஒரு சகோதரன் தூங்கிட்டே இருக்கிறார், அவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா 4 விஷயம் சொல்கிறார். நீங்கள் அதை எதை செய்யணும் கரெக்டாக சொல்லுங்கள். கடுமையான குற்றச்சாட்டு, அன்போடு நினைவூட்டல், நெக்ஸ்ட்டு தேவ வார்த்தைக்காக நம்ம அவருக்காக ஜெபம் பண்ணுறது, அடுத்தது நமக்கே சில விஷயத்தில் அந்த தூக்கம் வந்துன்னா நாம் அந்த இடத்துல எப்படி முடிவெடுப்போம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். 4 விஷயம். இந்த 4 விஷயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், நான் என்ன நினச்சிருக்கேன்னா ஜெபம் பண்ணலாம். நல்லா இருக்குமா, வேறு எதுக்குமே போக வேணாம். அப்படி சகோதரன் பார்த்தா அந்த சகோதரனுக்கு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் அடுத்த தடவை என்ன பண்ணலாம், அந்த சகோதரன் அதுலேருந்து விடுபடுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண வேண்டும். நாம் அந்த மாதிரி செய்கிறோமா அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நாம் ஆய்வு செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சகோதரன் நம்ம சொல்கிறாரு. பரவாயில்ல, ஒரு முறை தூங்கினா என்ன பண்ணலாம், எக்ஸ்கியூஸ் பண்ணிடலாம். பதிவாக இப்படி தூங்கிட்டே இருக்கிறாருன்னு என்ன பண்ணுறது, அந்த சகோதரனுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக எச்சரிப்பும் விழிப்பும் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட சகோதரனுக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் வந்து இதை சொல்கிறார். நம்பிக்கை சகோதரர்களை பார்த்துடலாம். அடுத்தபடியாக 5வதாக ஒரு சம்பவம் கர்த்தர் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்துட்டான விஷயம். இயேசு தூங்கல, வேற யாரோ தூங்கியிருக்கிறாங்க இல்லையா. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் இயேசு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள இருக்கும்போது சீசர்கள் எப்படி தூக்கம் வரும். எனக்கு இன்னைக்கு நாளைக்கு எனக்கு தூக்கு, நான் உதாரணத்துக்கு என்ன தான் சொல்கிறேன், உங்களை யாரும் சொல்லலை. எனக்கு நாளைக்கு தூக்கு, உங்களுக்கு தூக்கம் வருமா?
இன்னைக்கு பாருங்க, ஒரு சகோதரருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் இருக்குது. எல்லாருக்குள்ள அந்த மனசுக்குள்ளால கொஞ்சம் கொஞ்சமாக வலி இருக்கதான் செய்யுது. அவங்க குடும்பத்தார் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க இப்போ அதை நினச்சிட்டு? எனக்கு தெரிஞ்சதில் இன்னைக்கு ஒருத்தருக்கு ஆப்ரேஷன், அவர் இன்னும் வெளியே வரல, ஐசி விட்டு வெளியே அவர் வரவே இல்லை அவர். அப்போ நம்ம இந்த மாதிரி சூழல்லாம் பண்ணும்போதுக்கு நமக்கு அது அதாவது உலகப்புறமான சில விஷயங்கள் நமக்கு பார்க்கும்போது கூட நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் வர்றதில்லை. அது ஏதோ இழந்தது மாதிரி இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவ கூடாலே இருந்துட்ட சீஷர்கள் அவருடைய அற்புதத்தையும் கையால் தொட்டு பார்த்ததும் காதால் கேட்டதும் அவருடைய நுகர்ந்ததும் பேசுகிறாங்க இல்லை அப்போ இப்போ இது எல்லாத்தையும் அவர் கூடாலே இருந்து அலசிச்சு பார்த்தவங்களுக்கு பார்த்து எப்படி உறக்கம் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா கருத்து இயேசு வந்து அன்னைக்கு அவர் ஜெபம் பண்ண போகிறார். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தூங்கிட்டாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப வழி திறந்திருக்கும். ஆனால் கர்த்தர் இயேசு வந்து இதை வந்து எதிர்பார்த்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்க வந்து ஏன் அந்த 3 பேரை கூட்டு போனார்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆறுதலாக இருப்பாங்க இவங்க அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டு போனான்னு சொல்லி சகோதரர் பின்னால் சொல்கிறார். நம்ம அதை வாசிக்கலாம். சரி, இது எங்கே நடந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெத்சமேங்கிற இடத்துல நடந்துச்சு. கெத்சமனே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புதிய பாட்டில் கர்த்தர் இயேசு அடிக்கடி அங்கே போய் ஜெபம் பண்ணுறது, சில விஷயங்களை அவர் ஏதாவது ரொம்ப ரொம்ப மன வியாகரத்தில் ரொம்ப பிதாவாகிய தேவனோட ரொம்ப மன வருத்தத்தில் பேசக்கூடிய இடங்களை வந்து எங்கே தான் போய் பேசுவார்னு பார்த்தீங்கன்னா கெத்சமேனில் தான் போய் பேசுவார். இது எதுவுடைய இடம்னு பார்த்தீங்கன்னா எருசலேமில் ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம். இந்த கெத்சமனே அப்படிங்கிற இடம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிழியக்கூடிய இடம். கெத் அப்படின்னா அழுத்தம் அல்லது பிழிஞ்சு எடுக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறோம். செமன் அப்படின்னா எண்ணெய், அதாவது எண்ணெய் பிழியும் ஆலையோ அல்லது ஒலிவ எண்ணெய் தயாரிக்கும் இடமா கூட அந்த இடம் அடையாளப்படுத்தும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடம் வந்து கர்த்தர் இயேசு அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் தீவிரமாக போய் ஜெபித்த இடம் தான் இந்த கெத்சமனே இடம் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். அது கர்த்தர் இயேசு என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப வேதனையோடு என்ன பண்ணுறாருன்னா, ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி, என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படிங்கிற நம்ம மன வேதனையோடு கர்த்தர் இயேசு ஜெபித்தார். ஆனால் சீசர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற வசனத்தில் நான் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆவது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுவதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஆமாம், பார்த்தீங்கன்னா சீசர்கள் வந்து ஏன் அந்த வார்த்தையை அவர் கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா முழிச்சிருந்தா என்ன பண்ணியிருக்க மாட்டார், கண்டிப்பாக அதை கேட்டிருக்க மாட்டார். உறங்கிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறாருன்னா, நீ 1 மணி நேரம் எனக்காக முடிச்சிருக்க கூடாதா? பேதுரு என்ன சொன்ன, நீ எங்கே வச்சு என்ன சொன்னப்பா, நீ இப்படி இருந்தது குரட்டோடு தூங்கிட்டு அங்கே வர குரட்ட சார் என்ன டிஸ்டர்பாக இருக்குன்னு அப்படி சொன்னாரா? எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறாரு பாருங்க. பின்பு சீசர்ன்னு சொன்னால் ஏற்கனவே ஒருக்க வந்திருக்காரு, மறுபடியும் இன்னொருத்தோட வந்து என்ன பண்ணுறாருன்னா 1 மணி நேரமாக நீ கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாதா, விழித்திருக்க கூடாதா அப்படின்னு. இது வந்து எதை நமக்கு அடையாளப்படுத்துது பார்த்தீங்கன்னா, இந்த அது இருண்ட காலத்தில் வந்து கர்த்தர் இயேசுனுடைய அந்த சீஷர்கள் வகுப்பராகிய நம்முடைய காலங்களில் கூட இந்த துன்பத்தின் காலங்களில் வந்து விழிப்பு மற்றும் ஜெபத்தினுடைய விளக்கத்தை காண்கிறது இந்த சம்பவம். அதாவது ஒரு சகோதரனாகட்டும் ஒரு சகோதரி ஆகட்டும் சில மனவேதனையில் மிக கஷ்டங்களில் இருக்கும்போது அவர் ஒரு சின்ன ஒரு ஆறுதல் கர்த்தர் இயேசு அதை விரும்பினார் அப்படிங்கிறத பின்னால் சார் பிரதர் சொல்கிறாரு. அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ மனவேதனையோடு எவ்வளோ சம்பவங்களோடு சொன்னார் அவர். நாளைக்கு என்ன ஆக போகுது, இப்படியெல்லாம் நடக்க போகுது, நான் இப்படி கஷ்டப்பட்டு அதை கஷ்டப்படல, இப்படியெல்லாம் என்னுடைய மறிக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணுங்கன்னா கொஞ்ச நேரம் என் கூட என்ன பண்ணுங்க, கூட வாங்க, நான் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேர்ந்து நம்ம அதுக்காக கூட தேவனுடைய திட்டத்தின்படி நம்ம அதை ஒப்பு போடுங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். கர்த்தர் இயேசு அவருடைய பார்ட்டில் அவர் கரெக்டாக அந்த விஷயத்தை செஞ்சார். என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா, சீடர்களுக்கு கொடுத்த வழிநடத்தலை என்ன பண்ணார்னா அவர் பின்பற்றினார். அவர் பின்பற்றினால என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் தேவனுடைய திட்டத்தை முழுவதும் பார்த்து ஜெபித்தாரு. அது நிமித்தமாக அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. பின்னால் என்ன பார்த்தீங்கன்னா பலப்படுத்தப்பட்டார், வெற்றியும் பெற்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் சீசர்கள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது எதையுமே பார்க்கல, விழித்திருக்கல, ஜெபம் பண்ணல. ஆல்ரெடி பேதுருட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தா என்ன பண்ணாரு, நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கா, எனக்கு கூட கொஞ்சம் போயிட்டான் பக்கத்துல இருந்து, உனக்கு பக்கத்திலேயே நிற்கிறான், உனக்கு பின்னாலே இருந்து என்ன சொல்றான், இது உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு தோளுக்கு பின்னால் எத்தி பார்த்துட்டு சொல்கிறான். அப்பால போய் சாத்தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, தோளுக்கு பின்னால் மறைஞ்சிட்டான் சாத்தான். பேதருக்கு பின்னால் எப்படி சைடில் தானே எத்தி பார்த்தா சொல்லியிருப்பான். அப்போ எவ்வளோ பக்கத்தில் பேதர் பக்கத்தில் இருக்கிறாங்கிறது வந்து சொல்லியிருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவங்க ஏன் இது பண்ணாதனால என்ன ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிதறடிக்கப்பட்டார்கள், பலவீனமாக இருந்தாங்க. அந்த நிமித்தமாக என்ன ஆகினாங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜாமன்னு தூங்கிட்டாங்க. மன வருத்தம், கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், என்ன நடக்க போகுதுன்னு அப்படி யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஏசுக்கு ஜோம் பண்ண போகிறாரு, 1/4 மணிக்கு 1/2 மணிக்கு நேரம் ரொம்ப நேரம். அந்தால என்ன ஆச்சு,
தூக்கம் வந்துருச்சு அவங்களுக்கு, அந்த தூங்கிட்டாங்க. இருந்தாலும் கர்த்தர் இயேசு வந்து பண்ணார். அதனால தான் அவர்கள் ஒருவர் என்ன பண்ணார்னா, மிகவும் வலிமையானவர், எல்லாரும் உம்மை கைவிடுவார்கள் ஆனாலும் நான் உம்மை கைவிட மாட்டேன் என்று சிறிது நேரத்துக்கு முன்பு பெருமையாக சொன்னாராம். சகோதரர் சொல்லும்போது எழுதியிருக்கிறார், ரொம்ப பெருமையாக சொன்னாராம் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தனது சுற்றுப்புறங்களால் மிகவும் ஆதிக்கம் செலுத்தப்பட்டார் பேதுரு. மேலும் விழிப்பு மற்றும் ஜெபத்தின் மூலம் அவர் பெற்றிருக்க வேண்டிய பலம் இல்லாததால் மிகவும் பலவீனமாக இருந்தார். அவர் அவதூறாக இறைவனை மறுதளித்தார். இதுக்கு பரவு இது ஏன் இந்த மாதிரி சூழல் பேதுரு வாழ்க்கையில் நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, அவர் முழிச்சு இருந்து கொஞ்சமாக ஜோமணி இருந்தாருன்னா என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து கொஞ்சமாவது அவர் விடுபட்டிருப்பார். அதுக்கு தேவன் வந்து அதுக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். அன்புக்கு சொல்ல தேவன் கிறிஸ்து சீசர்கள்ட்ட நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா, சில விஷயம் அவர் எதிர்பார்த்தா கிறிஸ்தவனை கூட்டு வந்தார் அப்படின்னு குறித்து சகோதரர் சொல்லும்போது வாசிங்க, ரீப்ரண்ட் நம்பர் 38-86 வாசிங்க. அந்த மனவேதனை மிகுந்த நேரத்தில் நம் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் ஜெபித்தார். இடைப்பட்ட நேரத்தில் தம்முடைய சீசர்களிடம் வந்தார். சந்தேகத்திற்கின்றி அவர்கள் கொடுக்க முடிந்த அளவுக்கு அனுதாபத்தை ஏங்கினார். ஆனால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததை கண்டார். அவர்களின் கண்கள் துக்கத்தால் கனமாக இருந்தன. பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் தடவை வந்திருக்கும் போதே சொல்லி ஒருவேளை சொல்லி நம்ம ஒரு சின்ன ஒரு அனுபவமா சொல்றேன். ஏன் பேதுரு இப்படி உறங்குக்கு தான் அவங்களை கூப்பிட்டு வந்தனா, எனக்கு கொஞ்சம் நீங்கள் துணைக்காது இருக்கப்படாதா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்கள பார்க்கும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கே மன வருத்தமாக போச்சு. அவங்க கண்ணெல்லாம் அப்படி தூக்கம் நிறைஞ்சி போய் நிற்குது. அதான் சொல்கிறாரு, அவர்களின் கண்களில் தூக்கத்தால் கனமாக இருந்ததான். அதனால கர்த்தர் இயேசு அந்த வார்த்தை கூட அவங்கள்ட்ட சொல்லலை. 1 மணி நேரம் நீ எனக்கு முடிச்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி தான் கர்த்தர் இயேசு வைக்கிறார். அன்புக்குரிய சொல்லை நாமும் இந்த சீசர் அழைப்புக்குள்ள தான் வந்திருக்கிறோம். நமக்கும் இது ரொம்ப பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதான் சொல்கிறேன், ஒரு சகோதரி ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னால் அவருக்கு என்ன ஆகும், ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் உடஞ்சி போய் இந்த ட்ரூத்தோட்டே விலகி போய் அநேகவிதமான வழிகளில் சிக்கி இழுப்புண்டு அப்படி இருக்கும்போது அவருக்கு சின்ன ஆறுதலான வார்த்தை, பிரதர் அப்படிலாம் இருக்காங்க வந்துருங்க பிரதர் அப்படி சொல்லும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அன்புக்குரிய சொல்லை எனவே சீசர்கள் தூங்குற மாதிரி நாம் யாரும் மற்றவர்களை தூங்க வச்சிடக்கூடாது அப்படிங்கிற குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் நிமிஷம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். மற்றவர்கள் சொன்னா பேரசபை ஜனங்கள் தான். அவங்க தூங்குற மாதிரி என்ன பண்ணாங்க, நீங்க முழிச்சிருங்க, தூங்காதீங்க, விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, நெக்ஸ்ட் இன்னொரு வசனம் கூட வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமா, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தின் ஒளி, அதாவது வெளிச்சம், சத்தியத்தின் தெளிவு பாதையை புரிந்து கொள்ளும் ஞானம் மற்றும் வாழ்க்கையின் பாதை என்ன பண்ணுவார்னா கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருவார். அதன்படியே நம்மளை நடத்துவார் அப்படின்னு குறித்து தான் பார்க்குறோம். இது ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அறிந்தவர் கூட தூங்குவது ஆபத்து. எழுந்து செயல்படுபவர்களுக்கு மட்டுமே கிறிஸ்துவின் வெளிச்சம் வழிகாட்டும். அதாவது சத்தியத்தை அறிந்து தூங்குகிறாங்க பார்த்தீங்களா, தூங்குறவங்களுக்கு என்ன கிறிஸ்துவின் வெளிச்சம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புலப்படாது அப்படிங்கிறத சொல்றார். நெக்ஸ்ட் எழுந்து செயல்படணுமா, செயல்பட்டு தேவனுடைய வேலையை முழு மூச்சோட செய்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ணுவார்னா கிறிஸ்துவின் வெளிச்சம் வழிகாட்டும் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய சகோதரிய விளக்கத்தை வாசிக்கலாம். வாசிங்க. இது உடல் தூக்கம் அல்ல, ஆன்மீக அலட்சியம், பாவத்தில் அலட்சியமாக இருப்பது என்பதை குறிக்கிறது. தேவனுடைய சித்தத்தை அறிந்தும் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது ஆன்மீக தூக்கம். மரித்தவர்களிலிருந்து எழு, பாவத்தின் நிலை ஆன்மீக மரணம். எபேசியர் 2:1. அந்த நிலையிலிருந்து மனம் திரும்பி புதிய வாழ்க்கைக்கு எழுதல், பழைய மனிதனை விட்டு புதிய மனிதனை அணிவது. கிறிஸ்து உனக்கு வெளிச்சம் கொடுப்பார். கிறிஸ்து உண்மையான வெளிச்சம்.
அந்த வெளிச்சம் சத்தியத்தை வெளிப்படுத்தும், பாவத்தை உணரச் செய்யும், நீதியில் வழியில் நடத்தும் சூழ்நிலை, இருளின் கிரியைகளை விட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கும்படி அழைக்கிறது. இது குறிப்பாக கிறிஸ்துவை அறிந்தும் அலட்சியமாக இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்ட அழைப்பு. சபையில் இருப்பதும் வேதாகமம் கேட்பது மட்டும் போதாது, விழிப்பும் செயல்பாடும் தேவை. கிறிஸ்துவின் வெளிச்சம் கிடைத்தால் உண்மையான மாற்றம் ஏற்படும். பாத்தீங்கன்னா வேதம் கேட்பதும் மட்டும் போதாது, விழிப்படும் செயல்பாடும் தேவ கிறிஸ்துவின் வெளிச்சம் கிடைத்தால் உண்மையான மாற்றம் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு வெளிப்படும். அன்பு கிறிஸ்துவர்களே, இன்னும் நம்ம எதற்கெல்லாம் விழித்திருக்க வேண்டும் சொல்லி எபேசியர் 6:18 சொல்றாருன்னா, நான் வாசிக்கிறேன். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களாடும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எபேசியருக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அதாவது ஜெபம் பண்றது அப்படிங்கிறத குறித்து பார்க்கும்போது சும்மா அவருக்கு, அதாவது ஜெபம் சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த ஜெபம் சப்ஜெக்ட் ஜெபம் பண்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோங்கிற அந்த ஒரு உணர்த்தல், பயம் வந்து கண்டிப்பாக நமக்கு வரணும். இங்க வந்து ஒருவர் கரெக்டாக ஜெபம் பண்றாரா இல்லையாங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இல்லை, கரெக்டாக தான் ஜெபம் பண்றாரா இல்லையாங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு கேட்குறேன். அவர் தனிப்பட்ட ஜெபம் எந்த அளவுக்கு அவர் வீட்டில் எடுக்கிறாரோ அதனுடைய தெளிவு ஒரு முழுமை தான் எங்க பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இருக்கும். அதனால தனிப்பட்ட ஜெபம் எந்த அளவுக்கு அதிகமாக நமக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய அந்த தேவன் அந்த ஜெபத்தை அதிகமாக நம்முடைய கேட்பார் அப்படிங்கிற குறித்து பார்க்குறோம். இதில் ஒரு கீழே ஒரு வசனம் வாசிக்கிறோம். அதாவது புறஜாதியார் ஜெபங்கள் தர்ம சங்கடமானவை, வீணான திரும்ப திரும்ப சொல்லும் வார்த்தைகள் அவை. அது ஆவியின்படி இல்லை. புறஜாதியான அவங்க தான், கிறிஸ்தவ ஜனங்கள் தான் சொன்ன வார்த்தையை சொல்லி சொல்லி பண்ணிட்டு இருக்கிறதுனால அதே மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம பண்ணணும், ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் இன்னொரு விளக்கம் கூட வாசிங்க. ரீப்ரே நம்பர் 58:35. வெறும் வார்த்தைகள் அல்ல, ஆனால் இருதயத்திலிருந்து வருவதாக இருக்க வேண்டும். அர்ப்பணிக்கப்பட்டவர்களின் ஜெபங்கள் நாம் எதிர்கொள்ளும் பல்வேறு சோதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திப்பதற்கு தேவையான கிருபைக்காக இருக்க வேண்டும். ஒரு நீதிமானின் ஜெபமும் விசுவாசத்துடன் செய்யப்படும் ஜெபமுமே பலனை கொண்டு வரும். நமது ஊக்கம் அதிகமாக இருக்க இருக்க நமது ஜெபங்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆமா, சில விஷயங்கள் வந்து சபையில் நடக்காது, அப்படியே காலம் நீண்டு போயிட்டே இருக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் உள்ள இந்த பாயிண்ட் தான் வருது. நமது ஊக்கம் அதிகமாக இருக்க இருக்க நமது ஜெபங்கள் என்ன பண்ணும்? அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த அளவுக்கு அந்த விஷயத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த விஷயத்தை தேவன் என்ன பண்ணுவார்னா கேர் எடுப்பார். ஏதாவது தடை, ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது யார் மூலமாக வருதோ என்ன பண்ணுவார்னா அப்படியே அந்த கல்லை தூக்கி தூர போட்டுருவார். என்ன பண்ணணும்னா அவரை தூர போடுறதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. தேவனே இந்த சூழலை என்ன பண்ணுங்கன்னா எங்களுக்கு சரி பண்ணித்தாங்க. இதனால என்ன பண்ணுதுன்னா எங்களுடைய ஆவிக்குரிய மனசை என்ன பண்ண முடியல, எங்களால் பலத்துக்கொள்ள முடியலை. மேற்கொண்டு நான் பாவம் செஞ்சு தேவனுடைய நீதியை விட்டு நான் விலை போகிற மாதிரியான சூழல் என்ன பண்ணுதுன்னா அதிகமாக அனுமதிக்கப்படுது. தேவன் இதுலேருந்து என்ன பண்ணுங்கன்னா எனக்கு ஒரு ரிலீஃப் தாங்க அப்படின்னு சொல்லி நாம் ப்ரேயர் பண்ணணும். இதுதான் அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப உருக்கமாக சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15:34 வாசிக்கும். 1 கொரிந்தியர் 15:34 நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாமல் இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆமா, அதாவது சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன் அப்படிங்கிற வசனம் வந்து, அதாவது அவங்க அறிவில்லாமல் கூட சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சில நல்ல காரியங்களை செய்கிறாங்க. அறிவில்லாமல் தான், அதாவது தேவனுக்கு நல்ல செய்கிறது கிடையாது, உலகப்பிரகாரமாக சில விஷயங்கள் நல்ல பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அதை தேவனுடைய உண்மையான விஷயங்களை தெரிந்தும் என்ன பண்ணுறீங்கன்னா சில விஷயங்கள் என்ன பண்ணுறதில்ல, இந்த விஷயத்தில் நீதியின்படி என்ன பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல. அதனால நமக்கு வெட்கம் உண்டாக நான் இதை சொல்கிறேன். எனவே நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீதியோடு சுய நிதானம் அடைந்து தவறான சிந்தனைகள், பொய்யான போதனைகள், உயிர்த்தெழுதல் இல்லை என்ற எண்ணங்கள் இருந்து விழித்து சரியான ஆவிக்குரிய தெளிவுக்கு வர வேண்டும். பாவம் செய்யாதீர்கள். தவறான நம்பிக்கைகள் மனிதனை ஒழுக்க குறைவிற்கு இழுத்து செல்லும், ஆனால் வாழ்க்கை நடைமுறையில் பரிசுத்தத்தை பேணுங்கள். இது நம்ம தேவனை அறிந்தவர்கள் சிலர், அதாவது சபைக்குள் கூட தேவனை உண்மையாக அறியாத உலகளாவிய எண்ணங்களை பரப்பும் நபர் இருக்கலாம் என்று ஒரு எச்சரிக்கை தான் அந்த வசனம். நாணமாக சொல்றேன், அதாவது உங்களுக்கு வெட்கமண்டாக சொல்றேன்னு சொன்னார்ல, அது இது கண்டிப்பான அன்பு. விசுவாசிகளை விழிப்புணர்வுக்கு அழைக்கிற பவுலின் கடுமையான அறிவுறுத்தல். மைய கருத்து ஒரு பாயிண்டா என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, சரியான போதனை, சரியான நம்பிக்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, உயிர்த்தெழுதல் போன்ற அடிப்படையான சத்தியங்களில் உறுதியாக இருந்து
தேவனை உண்மையாக அறிந்து நம்ம வாழ வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரர்களே, ஒருவேளை நல்லா தூங்கியே இருக்கோம், அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளல, அப்படியே சும்மா அதை என்ன சொல்கிறது, சோம்பேறியே நீ எறும்பை பாருன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? எறும்பு கூட எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது. ஒரு மீனுடைய முள்ளை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த முள் அது என்ன பண்ணுதுன்னா நட்டு அப்படி நாட்டி பிடிச்சி தூக்கிட்டு போகுது அந்த எறும்பு. நமக்கே பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஏதோ பெரிய ஒரு கம்பை தூக்கிட்டு போன மாதிரி அது என்ன பண்ணுதுன்னா அந்த நாட்டி வச்சு அந்த முள்ளை நாட்டி தூக்கிட்டு போகுது. நான் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த இதில். ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அது அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும்போது இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கிற நீ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும். ஒரு வேலை செய்கிறோம்னா அதுக்கு என்ன பண்ணாரு, ஆனால் இத்தனை பார்த்தீங்கன்னா அவங்க வழிநடத்துக்கு ஆளு கிடையாதான். ஆனால் அந்த பேச்சு அந்த 2 பேரும் இப்படி சந்திக்கும் போது ஒரு பேச்சு பேசுவாங்க, அதை போயிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய சம்பாஷணை. நம்ம என்ன பண்ணுறோம், நேரில் பார்க்கும்போது கீழே பார்த்துட்டு அப்படி போகிறது, எங்கேயாவது ஆட்டோவுக்கு பின்னால் ஒழிச்சிடுறது, ஏதாவது வீட்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்தாச்சுன்னா பஸ்ஸுக்கு பின்னால் ஒழிச்சு போகிறது. என்ன இது சகோதரர், என்ன சகோதரர், ஏன் சகோதரன் முகத்தில் நேர் ஏன் பார்க்க முடிய மாட்டேங்குது? ஏன் இப்படி இருக்குது? ஏன் இந்த மாதிரி சூழல் நமக்குள்ள வருது? ஏன் அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில் மந்தமாக இருக்கிறதுனால தான் வருது. உண்மையிலேயே பைபிளை மட்டுமே வாசிட்டு இருக்கிற சகோதரர் தான் இவங்க எல்லாமே. இப்படிப்பட்ட சகோதரர் என்ன பண்ணுவாங்கன்னா பைபிளை மாத்திரம் வாசிட்டு இருக்கிறவங்க தான். செகண்ட் கம்மிங்லேயோ நம்ம ரசல் பெற மேலேயோ அவர் எழுதி வச்சிருக்கிற ட்ரூத்துக்கு மேலேயோ அதனுடைய விளக்கத்தின் மேலேயோ எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத சகோதரர் தான் இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. தைரியமாக சகோதரன் முகத்தை கண்ணுக்கு நேராக கண்ணை பார்த்து பேசுறேன். அது எந்த சகோதராக இருந்தாலும் சரி. ஒரு வேளை தேவனுக்கு விருப்பமில்லாத செயல்படுற சகோதரர் அது வேற. அது தேவனை வெறுக்கிற சகோதரர்களாக இருப்பாங்க. அவங்களாம் துன்மார்க்கராக இருக்கிறவங்கள அவங்கள நம்ம சொல்றது இல்லை. உண்மையான சத்தியத்துக்குள்ள சகோதரனை பார்க்கும்போது ஏன் நமக்கு அந்த வேதனை வரிகள் கஷ்டங்கள் வருது? எதுக்கு ஒழிக்கிறோம்? ஏதோ களவண்டு வச்சுட்டுமா? சபையில் சேர் கலத்தை வித்துட்டுமா? எல்லாத்தையும் சபையில் 5 சேர் கலங்கி வித்துட்டுமா? நம்ம இல்லையே. தைரியமாக சகோதரரை பார்த்து நம்ம அருமையாக சோதரம் சொல்லணும், கை கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது இந்த சோம்பேறியை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? என்ன கேட்கிறார், எவ்வளவு நாள் எப்படி இருப்ப? டக்குன்னு முழிச்சிக்கோ. முழிச்சு மறுபடியும் நீ என்ன பண்ணா, மறுபடியும் ஓடு. என்ன பண்ணக்கூடாதுன்னா மற்றவர்கள் யாரையும் நீ பார்க்காத அப்படின்னு சொல்லி தெசலோனிக்கேயர்ல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் முரண்டலாகாது, விழிப்போடு அறிவு தெளிவோடு இருப்போம். ஆமா, இதுல இந்த சகோதரர் கொடுக்கிற விளக்கத்தை, அந்த வசனத்தை விளக்கத்தை வாசிக்கலாம். நாம் முருங்க வேண்டாம், விழித்திருங்கள், சுறுசுறுப்பாக இருங்கள். செய்யற அதாவது சின்ன ஒரு வேலையா இருந்தாலும் சுறுசுறுப்பாதியம். ஒரு சேர் எடுத்து இதில் போடணும், அப்படியே மெதுவாக எடுத்து டக்குன்னு தூக்கணும், டக்குன்னு சவுண்டெல்லாம் வைக்கணும். ஆனால் அதுதான் வைக்கும், சவுண்ட் இல்லாமல் வைக்கணும். எடுத்து சீக்கிரம் வைக்கணும், அது சவுண்டெல்லாம் வைக்கணும். சுறுசுறுப்பாக இருங்கள், இல்லையெனில் உங்களை சுற்றிலும் பரவியிருக்கும் மந்த நிலையால் நீங்கள் தூக்க கலக்கம் அடைந்து விடுவீர்கள். ஏற்கனவே செய்கிற வேலையே ஸ்லோவாக செஞ்சுட்டு வந்தோன்னா நாளையில போக போக இன்னும் ஸ்லோவாயிடும். அதனால தான் அவர் சொல்றார், சத்தியத்தின் விஷயத்தில் இத்தகைய தூக்க கலக்கமும் விழிப்புணர்வின்மையும் கர்த்தருடைய ஜனங்களுக்குள் பல நூற்றாண்டுகளாக நிலை வருகிறதா. அவர் காலத்திலேயே அப்படி. ஆனால் அவர் காலத்தில் நல்ல உற்சாகமாக தான் இருந்திருக்கணும். அவங்க ஏன் இப்படி தூக்க கலக்கமாக இருந்தாங்க? இப்போ தான் நம்ம பிராய்லர் கோழி அந்த சத்து இல்லாத ஆகாரங்களை சாப்பிட்றோம். இப்போ தான் கொஞ்சம் தோய்மான இருக்கும். அப்போ எல்லாரும் இதில் புஷ்டியான ஆகாரம் தானே சாப்பிட்டுருந்தாங்க. பாருங்க, அது ஆவிக்கிற அந்த சரீரத்தை சொல்றாரு, ஆவிக்கிற ரீதியில் தூங்கிட்டு இருந்ததான் சொல்றாரு பிரதர். பார்த்துக்காங்க. வெளிப்படுத்தல் ஒரு வசனம் வாசிக்கலாம். வாசிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ விழித்துக் கொண்டு சாகுவதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்த, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆமா, விழித்துக்கொண்டு சாவுக்கு ஏதுவா இருக்கவளை, அதாவது மேற்கொண்டு உன்கிட்ட இன்னும் இருக்கிற கொஞ்சமாக விசுவாசம் இருக்கலாம், அதை என்ன பண்ணிடாத, இழந்துடாத, அதையாவது நீ காப்பாத்தியோ. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுகளாக நான் காணவில்லை, அறகுறையா தான் இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வசனம் கூட வாசிங்க. நீ அப்படி இருக்கலன்னு சொன்னா என்ன நடக்கும் பாருங்க. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆமா, அவர் தான் பாக்கியவான். அதாவது கல்வனை போல வருகிறேன் கர்த்தர் இயேசு சொல்றார். எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் இயேசு வந்திருக்கிறார். அதனால தான் நிறைய பேர் கஷ்டமா இருக்கு இந்த விஷயத்தை நம்ம ஏத்துக்கிறதுக்கு.
எனவே ஆவிக்குரிய ரீதியில சோம்பல் இல்லாமல் எச்சரிப்புடன் தயார் நிலையில் கர்த்தர் இயேசுவோடு நம்ம என்னைக்குனாலும் மரித்தால் அவரோடு சேர்வேன் அப்படிங்கிறதுல தைரியமா நம்ம இருக்கிறோம். ஏன் அப்படிப்பட்டவர்கள் ஏன் இருக்கணும், எப்படி அவங்களுக்குள்ள என்ன தேவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமா, பாத்தீங்களா, இருள் ஒட்டுமொத்த உலகத்தையும், இருளுங்கிறது அறியாமைங்கிறது என்ன பண்றதுன்னா மூடி போய் எல்லாருமே ரொம்ப குருட்டு தன்மையில தான் இருக்கிறாங்க. நம்ம மத்தியில என்ன பண்றாருன்னா கர்த்தர் இயேசு ஆனாலும், இதெல்லாம் அப்படி இருந்தாலும் கூட ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அப்படின்னு குறிச்சு சொல்றாரு. இசையால இவரோட விளக்கத்தை வாசிங்க. ரீப்ரிண்ட் 36:86 வாசிங்க. மேலும் மகா பிரதான ஆசாரியரின் சரீரமாகிய சபையின் அனைத்து உறுப்பினர்களும் உயிர்த்தெழுதல் மாற்றத்தின் மூலம் 2வது திரைக்கு அவ்வால் மகா பரிசுத்தத்திற்கு செல்லும் வரை இது தொடரும். அதாவது இந்த உலகம் இந்த இருளுக்குள்ளாரையும் ஒரு அறியாமைக்குள்ளாரையும் இருக்கிறது எப்படி நடக்கும்னா ஒட்டுமொத்த சபையும் கிளியரா முடிவர வரைக்குமே கண்டிப்பாக இது நடக்கும். அன்பு சகோதரர்களே, சகோதரர் செர்மன் புக்கில் சகோதரர் விளக்கத்தை வாசிக்கிறார். செர்மன் புக்கு 699 வாசிக்கிறார். பூமி இன்னும் இருளால் மூடப்பட்டிருக்கும் போதே கர்த்தர் வருகிறார். அதாவது ஒட்டுமொத்த பூமி இருளா தான் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணிருக்காருன்னா கர்த்தர் இயேசு அது இருள இருக்கும் போதே என்ன பண்ணிருக்காருன்னா அவர் வந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எங்கு வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு ஒளிமயமான பிரகாசமும் செல்வாக்கும் இருக்கிறது. கூடிய விரைவில் நாம் முழு உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக ராஜ்யத்தின் மகிமையில் பிரகாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அங்கதான் என்ன பண்ணணும் தெரியும், ஒளிமயமான ட்ரூத். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒளிமயமான ட்ரூத் எல்லாம் மங்கி அசத்தியம் அப்படி பகிரங்கமா ட்ரூத் பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப வட்ட வெளிச்சமா வந்துட்டு இருக்கு. ஆனா தெரியறது இல்லை. தேவன் தந்திருக்க ட்ரூத்து பைபிள் வசனத்தின்படியா இருக்குதா இல்லையாங்கிறத என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அதன்படியாக செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு தேவன் தந்திருக்கிறதான ஒரு விழிப்புணர்வாய் காணப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துக்கு சபையில் என்ன நடந்தாலும் சரி ட்ரூத்து அசத்தியமாகவே போயிட்டு இருக்கட்டும். சகோதரன் சபையில் அப்படி உறங்கிட்டே இருக்கட்டும். நம்மளை என்ன பண்ணுவார்னா கண்டு சோத்திரம் சொல்லாமலே போகட்டும். வெளியில போய் ஆட்டோ முன்னாடி மறைஞ்சே இருக்கட்டும். இங்கிருந்து நல்லா நீட்டி போட்டு தூங்கட்டும். எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணா எதையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா கண்ணு ஒரு கருப்பு கண்ணாடி மறைச்சிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாம் அந்த கண்ணு தெரியாதவங்களை பார்த்தா சந்தோஷமா தான் நமக்கு இருக்குது. சில விஷயங்களை அவங்க பார்க்காம இருக்கிறது உண்மையிலே சந்தோஷம் தான். காது கேட்காம இருந்தா கூட என்ன பண்ணுறது, அது கூட நம்ம சந்தோஷப்பட தான் செய்யும். எதுக்கு தான் கேட்குறோம், நமக்கு கேட்டால் தான் நம்ம வாயை பேசுது. கேட்காமல இருந்துட்டு என்ன பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இதில் ஒரு வசனம் வாசிங்க பாருங்க. மற்றவர்கள் நம்ம பார்க்க நம்மளதான் நமக்கு மேன்மை பாராட்டணும் அப்படின்னு குறித்து வாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் திருவெளியத்தில் போட்டிருக்கிறேன், வாசிங்க. ஒன்றை வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆராய்ந்து பார்க்கட்டும். நான் என்ன செய்யறேன், நான் இதை கரெக்டா செய்யறேன்னா இல்லையாங்கிறத என்ன பண்ணலாம், நானே என்ன பண்ணிக்கிறேன் கரெக்டா நம்ம பார்க்கணும். அப்பொழுது தம்மை பிறவோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். ஆமா, மற்றவங்களை வச்சு எதுவுமே நம்ம என்ன ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நான் செஞ்சிருக்கேன், நான் பெர்ஃபெக்ட் செஞ்சுனா சூப்பரா செஞ்சுட்டேன், தேவன் முன்னிலையில என்ன பண்ணிட்டேன் சூப்பரா செஞ்சுட்டேன் என்ன பண்ணிக்கலாம், நீங்க பெருமை பாராட்டிக்கலாம்னு சொல்ற அப்போஸ்தலன் பவுல். எங்கன்னா மற்றவங்கள சொல்லக்கூடாது, நமக்குள்ள பெருமை பாராட்டு. அந்த பெருமை ஆவிக்குரிய பெருமைங்கிறது ரொம்ப மோசமான பெருமை கிடையாது. அதாவது தேவனுக்கு செஞ்சிருக்க வேலையை திருப்தியா, தேவனுக்கும் திருப்தி எனக்கும் திருப்தி, அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆவிக்குரிய பெருமை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேஜேல நான் வாசிக்கிறேன். கேஜேல போட்டிருக்காங்க, அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட இடம் உண்டாகும். டயக்லாக்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவனும் தன் சொந்த செயல்களை சோதித்து பார்க்கட்டும், அப்பொழுது அவன் மற்றவனை பார்ப்பதில்ல தனக்குள்ளேயே பெருமை பாராட்டிக்குள்ள இடமாயிருக்கும் அப்படின்னு சொல்றான். ரோதர்காம்ல என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருவனும் தன் சொந்த வேலையை, அதான் நம்ம சொல்றது, எந்த விஷயமா இருந்தாலும் அது செயல்கள் வருது. இது வேலையை எந்த வேலையா இருந்தாலும் சரி, வெளியே போயிட்டு வர்றது, சபையில் உள்ள எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது சோதி பார்க்கட்டும். அப்பொழுது அவன் மற்றவனை பார்த்து பெருமை பாராட்டாமல், மற்றவனை பார்த்து மற்றொரு இப்படி செஞ்சுட்டார், அவர் இப்படி பண்ணிட்டாரு, மற்றவனை பெருமை வரவிட தேவையில்லை. தேவனுக்கு என்ன பண்றதில்லை, அது அவசியமே இல்லை. தனக்கு தான் முதல்ல உள்ள செயலை சோதித்து பார்த்து நல்லதா இருந்துச்சுன்னா தனக்குள்ளேயே அவர் மேலும் பாராட்டுகிறார் என்று சொல்லி நம்ம பிரதர் சின்ன விளக்கம் சொல்ல நானே சுருக்கமாக வாசிடுறேன். கிறிஸ்துவின் சட்டம் என்பது மற்றவர்களின் நலனுக்காக சேவை செய்வதற்கும் சுய தியாகம் செய்வதற்கும் உரிய ஒரு சட்டமாகும். ஒரு சகோதரர் ஒரு தவறில் சிக்கியிருப்பதை கண்டு அந்த உறங்குவசத்தின் உட்பட வருது, இது வெறுமனே தலைகளை திருப்பிக் கொண்டு அந்த சகோதரனை ஆணவமாகவும்
தான் அதிகாரம் மிக்கவராகவும் பரிசுத்தமானவரும் கண்டிப்பவர். அப்படிப்பட்ட கண்டிப்பவர் கிறிஸ்துவின் சட்டம் என்ன என்பதை பற்றிய சரியான புரிதலை இன்னும் அவர் அடையவில்லை. எப்படி இருக்கு? அன்போடு கண்டிக்கும் பண்டிசம் பண்றது வேற. அதான் தேவனுடைய அனுமதியின் பேர்ல பண்ற விஷயம். நெக்ஸ்ட், ஆகையால் ஒவ்வொருவரும் தன் அண்டை வீட்டாரையோ அல்லது கிறிஸ்துவுக்குள் தன் சகோதரனையோ நியாயந்திருக்கவோ அல்லது கண்டிக்கவோ முயற்சிப்பதற்கு பதிலாக தன் சொந்த கிரியைகளை சோதித்து பார்க்க வேண்டும். கடவுள் தம்முடைய பார்வையில் பிரியமானவை என்று அறிவித்த காரியங்களில் எந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளார் என்பதை கவனமாக பகுத்தறிந்து பார்க்க வேண்டும். கோபம், தீமை, வெறுப்பு, பொறாமை, சண்டை கடவுளுடைய பரிசுத்தாவியின் கிருபைகளை எந்த அளவிற்கு துண்டித்துள்ளார் என்பதை உறுதிப்படுத்தும். அன்பு சகோதரர்களே, எல்லாம் உட்காந்து தூங்கணுமா? நம்ம நோக்கம் என்ன? தூங்கல, ஆனா நோக்கம் இருக்கு. அப்ப அந்த தூங்காம இருந்தாதான் அந்த என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, அந்த நோக்கத்தை நாம் எட்ட முடியும். கன்வென்ஷன்ல யார் தூங்கினாலும் சரி, சபையில யார் தூங்கினாலும் சரி, வீட்லயும் யாரும் தூங்கினாலும் என்ன பண்ணக்கூடாது, சமையல் பண்ணாம தூங்கினாலும் கண்டுக்கவே கூடாது. அப்படியா? 5 மணி ஆயிட்டு சமையல் பண்ணு சொல்லி என்ன பண்ணோம், எழுப்பி விட்டாகணும். வேலைக்கு போய் 8 மணி ஆயிடுச்சு, என்ன வேலைக்கு போங்கன்னு சொல்லி எழுப்பி விட்டாகணும். அந்த தூக்கத்தை பத்தி நாங்க பேசுறேன். ஆவிக்குரிய தூக்கம் யாரும் தூங்காங்கறத மட்டும் நான் பார்க்கலாம். சரியா? ஆவிக்குரிய தூக்கங்கிறது சபைக்கு ஒழுங்கா சபை கூடி வருவதற்கு வராம இருக்கிறது, வீட்டு கூடுகைகள் வராமல் இருக்கிறது, ஒரு சில வேலைகள் நிமித்தமாவே அப்படி இப்படி பெண்டிங் போட்டுருவாங்க. அதை வச்சுதான் நான் என்ன பண்றேன்னு சொல்றேன், நோக்கம் மறந்த தூக்கம் அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறோம். ஒரு 5 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். எனவே நோக்கத்தையும் தூக்கத்தையும் சரியாக செய்து தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று சேருவதற்கு தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வார்த்தை கேட்ட உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.